Hello friends, welcome to 4 Academy. நான் உங்கள் பாலா பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் and 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து மாநில அரசு அப்படின்ற ஒரு டாபிக் உண்டு. அந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல உள்ள மாநில அரசு அப்படிங்கறது டாபிக் வந்து தொகுத்து வந்து இந்த வீடியோல வந்து நான் வந்து வழங்குறேன். சோ இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்ம இந்த 7th, 8th, 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள மாநில அரசு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல வந்து பாத்துறோம். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கிளாஸ் வடிவில வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல மேக்ஸிமம் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதற்கு பிறகு நோட்ஸ் கிளாஸை கவனிக்கும் போது உங்களுக்கு கூடுதலா வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டு இதையும் வந்து மிஸ் பண்ணாம வந்து கவனமா வந்து பாருங்க. ஓகே, மாநில அரசு அப்படிங்கிறத வந்து நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, நீதித்துறை அப்படின்ட்டு மூன்று இதை வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம இதற்கு முன்னாடி வந்து மத்திய அரசு அப்படின்ட்டு ஒரு பாடம் நடத்திருப்போம். அந்த பாடத்துல பார்த்தாலும் மத்திய அரசு வந்து மூன்று இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, நீதித்துறை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ மத்திய அரசு என்ன ஃபார்மெட்டை பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்களோ அதே பேட்டர்னை தான் வந்து மாநில அரசும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. ஓகேவா? இப்போ நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறையின் மூன்றா பிரிச்சுட்டாங்க. நிர்வாகத்துறை கீழே வந்து ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவையை பற்றி நம்ம வந்து படிப்போம். சட்டமன்றத்துக்கு கீழே சட்ட மேலவை, அதை வந்து மேலவை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சட்டமன்ற பேரவையை வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பத்தி படிப்போம். நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள், இதை பத்தி வந்து மூன்றாவது வந்து படிப்போம். ஓகேவா? இல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அதனால வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சட்ட மேலவை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது. சட்டமன்ற பேரவை, கீழவை அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமானது. ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து அதிகாரம் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஃப்ளோ சார்ட் மெத்தட்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நிர்வாகத்துறையில வந்து அதிக அதிகாரத்தை வந்து கொண்டிருப்பது வந்து யாருன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். அதற்கு பிறகு வந்து முதலமைச்சர், அதற்கு பிறகு வந்து அமைச்சரவையில் வந்து இருக்கும். சட்டமன்றத்தோட அதிகாரம் அப்படிங்கிறது சட்ட மேலவை மற்றும் சட்டமன்ற கீழவைக்கு வந்து பகிர்ந்து வந்து கொடுத்திருப்பாங்க. அதனால் சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை வந்து அதிக அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது கிடையாதனால சட்டமன்றம் தான் வந்து தமிழகத்தோட முழு நிர்வாக பவரை வந்து பெற்றிருக்கும். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும், நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றம் வந்து அதிக அதிகாரத்தை பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்ட்டு அதிகார பகிர்வு வந்து பிரிக்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்றேன். மாநில அரசு அப்படிங்கிறத பத்தி பகுதி 6ல ஆர்டிகல் 152 இருந்து ஆர்டிகல் 237 வரைக்கும் கூறப்படுகிறது. ஓகேவா? நிர்வாகத்துறையை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நிர்வாகத்துறையை பத்தி என்ன ஆர்டிகல்ல வந்து சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 153 இருந்து ஆர்டிகல் 167 வரைக்கும் நிர்வாகத்துறையை பற்றி தான் வந்து சொல்றாங்க. நிர்வாகத்துறையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆளுநர். ஓகேவா? ஆளுநர் அப்படிங்கும்போது ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து மாநிலத்தின் முதல் குடிமகன். ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரு? மாநிலத்தோட முதல் குடிமகனா வந்து இருப்பாரு. இவர் வந்து அரசின் தலைவர். ஓகேவா? மாநில அரசின் தலைவர் அல்லது மாநில அரசின் அரசமைப்பு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாநில அரசின் தலைவர் அல்லது மாநில அரசமைப்பின் தலைவர் அல்லது மாநில அரசின் அரசமைப்பு தலைவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து யாரு? பெயரளவு நிர்வாக பவர் கொண்டவர் தான். அதனால வந்து யாரு? மாநிலத்தின் பெயரளவு தலைவர் அல்லது பெயரளவு பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல் குடிமகன், மாநில அரசின் தலைவர் அல்லது மாநில அரசமைப்பின் தலைவர், மாநிலத்தின் பெயரளவு தலைவர், மேலும் குடியரசுத் தலைவரின் முகவர். ஓகேவா? இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். மேலும் குடியரசுத் தலைவரின் முகவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள். மேலும் ஆளுநரை வந்து யார் வந்து நியமனம் வந்து செய்வார்? ஆளுநரை வந்து யார் நியமனம் செய்வார்? குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். அவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். அவருக்கு வந்து 35 வயது வந்து நிரம்பியிருந்தால் தான் வந்து ஆளுநராக வந்து ஆக முடியும். ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது வந்து அவருடைய சொந்த மாநிலத்தின் ஓன் ஸ்டேட்ல உள்ளவர் வந்து அந்த மாநிலத்தின், இப்ப தமிழ்நாட்டோட மாநிலத்தில் உள்ளவர் தமிழகத்தோட ஆளுநராக வந்து ஆக மாட்டாரு. உதாரணத்துக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா, அவங்க வந்து தமிழகத்தில் உள்ளவங்க தான். ஆனா அவங்க ஆளுநர் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மற்றும் இதுக்கு புதுச்சேரிக்கு வந்து பொறுப்பு ஆளுநராக இருக்காங்க. தெலுங்கானால ஆளுநர், புதுச்சேரிக்கு வந்து துணைநிலை பொறுப்பு ஆளுநராக வந்து இருக்கிறாங்க. ஸோ ஓன் ஸ்டேட்ல வந்து ஆளுநராக வந்து நியமிக்கப்பட மாட்டாங்க. மேலும் வந்து ஆளுநர் வந்து மீண்டும் வந்து அவர் வந்து நியமிக்கப்படலாம். அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கிறது, சேர்க்கிறது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து அந்த பவர் வந்து உள்ளது. மேலும் வந்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலத்துக்கு இருக்கலாம், இன்னொரு மாநிலத்துக்கு வந்து பொறுப்பு ஆளுநராக வந்து இருக்கலாம். நீங்க யூனியன் பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து பொறுப்பு ஆளுநர்னு வர மாட்டாங்க, துணைநிலை ஆளுநர்னு வந்துருவாங்க. இங்க ஆளுநர், அங்க இன்னொரு மாநிலத்தில் இருந்தா பொறுப்பு ஆளுநர், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு இருந்தா துணைநிலை ஆளுநர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார்கள். ஓகேவா? இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கும். மேலும் வந்து
உங்களுக்கு ஆளுநரை பற்றி உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா, ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமனம் செய்கிறாரு. ஆளுநர் வந்து முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அமைச்சரவையை வந்து நியமனம் செய்கிறாரு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது வந்து நான் ஆர்டிகல்ஸை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நான் இதை சொல்கிறேன். என்னது? ஆளுநரை பற்றியான முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிறேன். ஓகே, ஆளுநரை பற்றி முக்கியமான ஆர்டிக்கல். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல். ஓகே, ஒரு இதுக்கு மட்டும் ஆர்டிக்கல் அப்படி இல்லை. ஆர்டிக்கல் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் நம்பர் மட்டும் எழுதுதான், எனக்கு இடம் இல்லை. ஆர்டிக்கல் 154 அப்படிங்கிறது ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்கிறது. ஆளுநரோட நிர்வாகம், அதோட அதிகாரத்தை பற்றி, அதிகாரத்தை பற்றி ஆர்டிக்கல் 154 அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேவா? அதிகாரம். ஆர்டிக்கல் 157 அதுமாதிரி நிர்வாகம் இருக்குல்ல. இப்போ மாநிலத்தோட நிர்வாகம் அப்படிங்கிறது ஆளுநரோட பெயரில் தான் வந்து செயல்படும். மாநிலத்தோட அனைத்து நிர்வாகமும் வந்து ஆளுநரோட பெயரில் தான் வந்து செயல்படும். அதுதான் வந்து இது. ஓகேவா? ஆர்டிக்கல் 157 அப்படிங்கிறது வந்து ஆளுநரோட நியமனத்திற்கான தகுதிகள். ஓகேவா? என்ன தகுதிகள்? நான் இதற்கு முன்னாடி சொன்னோம்ல, 35 வயது நிரம்பியிருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், எந்த விதமான லாபம் தரும் தொழிலில் வந்து ஈடுபற்றக்கூடாது, எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அவரோட பதவி வந்து பெயரும். அந்த மாதிரியான தகுதிகள் உண்டுல, அதை வந்து ஆர்டிக்கல் 157 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 158 அப்படிங்கிறது அவருக்கான நிபந்தனைகள். ஒரு ஆளுநர் அப்படின்னா வந்து இந்தந்த நிபந்தனைகளை வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிபந்தனைகள். ஓகே, அந்த நிபந்தனைகள் வந்து முக்கியமானது வந்து என்னென்னா, ஆர்டிக்கல் 158 3A, ஆர்டிக்கல் 158 3A, ஆர்டிக்கல் 158 3A. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆளுநரை வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தில் வந்து நியமிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் ஆளுநர், மேலும் புதுச்சேரிக்கு வந்து துணைநிலை பொறுப்பு ஆளுநராக வந்து இருக்காங்க. அப்படிங்கும்போது 2 இதில் ஆளுநராக இருக்கும்போது அவரோட ஊதியம் அப்படிங்கிறதுல இருக்கிற ஊதியம் மற்றும் படிகள், ஊதியம் மற்றும் படிகள் அப்படிங்கிறத வந்து அந்த 2 மாநிலமும் வந்து பிரித்து கொடுக்க வேண்டும். அதற்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையை பிறப்பிப்பார். ஆர்டிக்கல் 158 3 கீழே குடியரசுத் தலைவர் ஒரு ஆர்டிக்கல் மூலமாக சொல்லி அவரோட ஊதியம் மற்றும் படிகளை வந்து அந்த 2 மாநிலம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா ஆர்டிக்கலும் பார்த்துக்கோங்க. 154, 157, 158, 158 3A. அதற்கு பிறகு முதலமைச்சரை நியமனம் செய்வாங்க அப்படின்னு சொன்னோம்ல, முதலமைச்சரை நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 163. சாரி, இது வந்து அப்படி வராது. ஓகே, இது வந்து என்னன்னா அடுத்த ஆர்டிக்கல்னே வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து 163. 163 ஆர்டிக்கல் வந்து அமைச்சரவை குழு இருக்குல்ல, இந்த அமைச்சரவை குழு வந்து ஆளுநருக்கு உதவிடவும் ஆலோசனை வழங்கவும் உபயோகப்படும். ஓகேவா? அமைச்சரவை குழு ஆர்டிகல் 163ங்கிறது அமைச்சரவை குழு ஆளுநருக்கு உதவிட ஆலோசனை வழங்க வந்து உள்ளது. ஆர்டிகல் 163 1 அப்படிங்கிறது வந்து முதலமைச்சரை தலைமையாக கொண்ட. ஓகேவா? இதில் வந்து ஆர்டிகல் 163 அப்படிங்கிறதுல முதலமைச்சர் வரமாட்டார், அமைச்சரவை குழு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. 163 1 அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் ஓகேவா, முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை குழுக்கள் வந்து ஆளுநருக்கு உதவிட மற்றும் ஆலோசனை வழங்கிட வந்து இருக்கிறது. மேக்சிமம் வந்து ஆளுநர் வந்து இவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து செய்ய முடியும். ஒரு சில விஷயங்களை மட்டும் சட்டமன்றத்தில் தான் வந்து செய்ய முடியும். ஓகே, ஆளுநருக்கு வந்து அதுக்கு வந்து பவர் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டமன்றத்தில் மட்டும் தான் வந்து செய்ய முடியும். ஸோ இந்த ஆர்டிகிளை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓகேவா, இது அழிச்சிட்டா. ஓகே, அடுத்த ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 213. ஓகேவா, ஆர்டிகிள் 213 அப்படிங்கிறது சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை வந்து இயற்றக்கூடிய அதிகாரம். ஓகேவா, சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். ஆர்டிகிள் 213 அப்படிங்கிறது சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். இதற்கு வந்து 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றம் வந்து ஒப்புதல் வந்து அளிக்க வேண்டும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட்ஸ் கிளாஸில் வந்து இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா,
ஓகே, ஆர்டிகல் 263 அப்படிங்கிறது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு வந்து கொடுக்குறது. இதை பற்றி வந்து புக்கில் இருக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் நிறைய வந்து உண்டு. ஓகேவா? ஸோ இத்தனை இதுக்குள்ள சட்டமன்ற கூடலாம் வந்து அதிகாரம் வந்து சட்டமாகிரும் அப்படின்னு நிறைய பேட்டர்ன் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்டிகல் 213 அப்படிங்கிறது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கும். அவ்வளோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேவா? இது மட்டும் போதும். ஆர்டிகல் 213 அப்படிங்கிறது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை வந்து ஆளுநருக்கு வந்து கொடுக்கிறது. அது மாதிரி இது வந்து புக்கில் கூட கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, அடுத்தது வந்து ஆர்டிகல் 356. ஓகேவா? ஆர்டிகல் 356 வந்து உங்களுக்கு தெரியும், மாநில அவசர நிலையை வந்து பிரகடனம் செய்யக்கூடிய ஆர்டிகல். ஓகே, ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது மாநில அவசர நிலை பிரகடனம். இதை வந்து பிரகடனம் செய்பவர் வந்து யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அவருக்கு பரிந்துரை செய்பவர் யாரு? ஆளுநர். ஓகே, ஆளுநர் வந்து என்ன செய்வார்? பரிந்துரை செய்வார். ஒரு மாநிலத்தில் வந்து அரசியலமைப்புக்கு மீறி செயல்படுறாங்க, அரசியலமைப்பு வந்து சரியில்லை, அதை வந்து ஒழுங்காக பின்பற்ற மாட்டிருக்காங்க, அதை மீறி செயல்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ட்டு குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வார். குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் போது ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் வந்து மாநில அவசர நிலையை பிரகடனம் செய்துவார். அவர் குடியரசுத் தலைவரோட முகவராக வந்து ஆளுநர் வந்து மாநிலத்தை வந்து ஆட்சி வந்து செய்வார். ஓகேவா? ஆளுநர் ஆட்சி வந்து வந்துடும். அடுத்தது வந்து ஆர்டிகல் 361 1. ஆர்டிகல் 361 1 அப்படிங்கிறது வந்து ஆளுநரோட சிறப்பு உரிமைகள். ஆளுநரோட சிறப்பு உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிகல் 361 1. ஓகேவா? அடுத்தது 2021 படி ஆளுநரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய். 2021 படி ஆளுநரோட சேலரி வந்து எவ்வளவு? 3.5 லட்சம் ரூபாய். ஓகேவா? உங்களுக்கான ஒரு கொஸ்டின், தமிழகத்தோட தற்போதைய ஆளுநரின் பெயர் என்ன? தமிழகத்தோட தற்போதைய ஆளுநரின் பெயர் என்ன? கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து மாறினாங்க, அதனால வந்து கேட்கேன். ஸோ தமிழகத்தோட தற்போது உள்ள ஆளுநரின் பெயர் வந்து என்ன? ஓகேவா? இவ்வளோதாங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஆளுநரை பற்றி முக்கியமானது. மேலும் ஆளுநர் வந்து 5 இதாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆளுநரோட அந்த அதிகாரத்தை வந்து 5 இதாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதை பற்றி நம்ம நோட்ஸ் கிளாஸில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இது நிதி. ஓகேவா? நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், நீதித்துறை, நிதி அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், விருப்பம் உரிமை அதிகாரங்கள், விருப்பம் உரிமை. ஓகே, இந்த 5 பற்றி நம்ம நோட்ஸ் கிளாஸில் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த 5 இது இருக்குது. ஆளுநருக்கு வந்து 5 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து யார்? அடுத்தது வந்து முதலமைச்சர். ஓகே, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து உண்மையான நிர்வாகி. முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து யார்? உண்மையான நிர்வாகி. நீங்கள் ஆளுநருக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம், அவர் வந்து ஒரு பெயரளவு நிர்வாகி அப்படின்ட்டு. முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து உண்மையான நிர்வாகி. ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அவர் வந்து அரசின் தலைவர். ஓகேவா? அரசோட தலைவர். அதனால தான் வந்து அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா? அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அரசின் தலைவர்னா யாரு, அரசாங்கத்தின் தலைவர்னா யாரு, அரசுனா என்ன, அரசாங்கம்னா என்ன, இந்த ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும்ல. இது வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், கொஞ்சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரசு வந்து 4 பிரிவுகளை வந்து கொண்டது. அரசு அப்படிங்கிறது வந்து 4 பிரிவுகளை வந்து கொண்டது. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு. அரசு அப்படிங்கிறது என்னது? மக்களை கொண்டது. அரசு அப்படிங்கிறது மக்கள் தொகையை கொண்டது, நிலப்பரப்பை கொண்டது. அதில் உள்ள ஒரு பகுதி தான் அரசாங்கம். அரசாங்கத்தை கொண்டது, இறைமையை கொண்டது. ஓகேவா? இறையாண்மை. ஓகே, இறையாண்மை அப்படிங்கும் போகும்போது அதுதான் இறைமையை கொண்டது. இந்த 4ஐயும் கொண்டது தான் வந்து அரசு. இந்த 4ல் வந்து ஒரு பிரிவு இருக்குல்ல, அதுதான் வந்து அரசாங்கம். அப்போ புரிஞ்சுட்டா? அப்போ அரசுக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறதும் ரெண்டும் வேறு. ஓகேவா? அதனால தான் வந்து 2 தலைவர் இருப்பார். அரசின் தலைவர், அரசோட தலைவர் அப்படிங்கிறது வந்து மாநில அளவில் வந்து ஆளுநர் வந்து இருப்பார். அரசாங்கத்தின் தலைவர் அப்படிங்கிறது வந்து மாநில அளவில் வந்து முதலமைச்சர் இருப்பார், சிஎம் வந்து இருப்பார். ஓகேவா? இதற்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு புரியுது மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தமிழக அரசு அப்படிங்கிட்டு இருக்குல்ல,
தமிழக அரசு. ஓகேவா, தமிழக அரசு. ஓகேவா, இந்த தமிழக அரசு வந்து யாரெல்லாம் வந்து கொண்டது? மக்கள், நிலப்பரப்பு, தமிழக அரசாங்கம், இறைமை, இது எல்லாத்தையும் கொண்டது தான் வந்து என்னது? தமிழக அரசு. இந்த தமிழக அரசு அப்படிங்கிறது எப்பவுமே என்னது பெர்மனெண்ட், நிரந்தரமாக இருக்கும். ஓகேவா, தமிழக அரசு அப்படிங்கிறது மாறப்போதா? மக்கள் வந்து காணாமல் போயிடுவாங்களா? நிலப்பரப்பு அழிஞ்சிருமா? ஓகேவா, அப்படிங்கிறது அப்போது தமிழக அரசு அப்படிங்கிறது வந்து என்னது? நிரந்தரமானது. ஆனால் தமிழக அரசாங்கம், ஓகேவா, தமிழகத்தோட அரசாங்கம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேவா, போன வாட்டி யார் இருந்தா? எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட அரசாங்கம் வந்து இருந்துச்சு. அவர் கீழே உள்ள அமைச்சர்கள், அவருக்கு கீழே உள்ள அரசாங்க ஊழியர்கள் வந்து இருந்தார்கள். இப்போ யார் இருக்கா? ஸ்டாலின், அவரோட அமைச்சரவைகள், அவருக்கு கீழே உள்ள அரசாங்க ஊழியர்கள். ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். அரசு அப்படிங்கிறது நிரந்தரமானவை. இவ்வளவுதான். இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து புக்கிலலாம் வந்து இருக்காது. ஸோ கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற போது உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கா? உண்மையான நிர்வாகி, அரசாங்கத்தோட தலைவர் அப்படின்ற 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். மேலும் ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமிக்கிறாரு. முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அமைச்சரவை லிஸ்ட்டுக்கு வந்து ஆளுநர் வந்து நியமனம் வந்து செய்து வைக்கிறார். இது போக வந்து ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது முதலமைச்சரோட நியமனம் பற்றி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 164. ஆர்டிகல் 164 1 அப்படிங்கிறது வந்து 1A. ஓகேவா, ஆர்டிகல் 164 1A அப்படிங்கிறது வந்து 15% மேலே வந்து அமைச்சரவை லிஸ்ட் வந்து போகக்கூடாது. 15% மேல் வந்து அமைச்சரவை அதிகரிக்கக்கூடாது. ஓகேவா, 15% அப்படின்னா வந்து நம்மகிட்ட வந்து மொத்தம் 234 உறுப்பினர்கள். அதில் 15% அப்படிங்கும்போது 10% அப்படின்னா 23, 5% அப்படின்னா வந்து ஒரு 12, 23 ஒரு 12, கிட்டத்தட்ட வந்து 36. 35 வரும். 35 சொல்ல முடியாதுல்ல. அதனால் 36 அமைச்சரவைகளை தாண்டி வந்து இருக்கக்கூடாது. தற்போது ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள அமைச்சரவையோட எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா, தற்போது 34 அமைச்சர்கள் வந்து இருக்கிறார்கள். ஓகேவா, இவ்வளோதான் வந்து என்னன்னா முதலமைச்சரை பற்றியான பாயிண்ட்ஸு. உங்களுக்கு ஆளுநரை பற்றி தான் நிறைய படிப்பீங்க. முதலமைச்சரை பற்றி அப்படிங்கும்போது ரொம்ப குறைவான டீட்டெயில் தான் வந்து படிப்பீங்க. ஓகே, அதேமாதிரி தற்போதைய முதலமைச்சர் எல்லாருக்கும் தெரியும், மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் நீதி கட்சியில் இருக்கும்போது யாருன்னா சுப்பு ராயலு. ஓகே, வந்து நீதி கட்சியில் இருந்தது வந்து சுப்பு ராயலு. அதற்கப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி. ஓகே, சுதந்திரம் அடைந்த பிறகு யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் வந்து இருந்தார்கள். அவ்வளோதான். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. அதை வந்து நம்ம வந்து இந்த அமைச்சரவை இருக்குல்ல, நோட்ஸ் கிளாஸில் வந்து முதலமைச்சரை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ், அமைச்சரவையை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸில் வந்து டீட்டெயில் வந்து பார்த்துக்கிடுவோம். அடுத்த சட்டமன்ற மேலவையை பொறுத்து நம்ம இதில் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வராது. என்ன கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி கேட்டது வந்து தமிழகத்தில் சட்டம் மேலவை எப்போது நீக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1 வந்து சட்ட மேலவை அப்படிங்கிறத வந்து தமிழகத்தில் வந்து நீக்கப்பட்டது. ஓகேவா, இவ்வளோதான். மேலும் இந்த சட்ட மேலவையில் வந்து யார் இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். ஓகேவா, ஆசிரியர்கள், டீச்சர்ஸ்கள் அண்ட் பட்டதாரி, டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள். ஓகேவா, உள்ளாட்சி உறுப்பினர்கள் வந்து இருப்பார்கள். உள்ளாட்சி உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. மேலும் இது வந்து மறைமுக தேர்தல். இது வந்து மக்களால் வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து மறைமுக தேர்தல். சட்ட மேலவையும் மாநிலங்களவையும் வந்து ஒரே மாதிரி. இதோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். இது வந்து ஒரு நிரந்தர அவை. ஓகேவா, இது வந்து ஒரு நிரந்தர அவை. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஓகே, 2 இயர்ஸ்க்கு ஒன்று வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு வந்து பெறுகிறார்கள். ஓகே, அதே மாதிரி சட்ட மேலவையாக உறுப்பினர் ஆவதற்கான தேவையான வயது அப்படிங்கிறது 30 வயது. ஓகேவா, இவ்வளோதான். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள், இதில் உள்ள இந்த சட்ட மேலவையை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆர்டிக்கிள் 169 படி ஒரு மேலவையை வந்து உருவாக்கம் அல்லது நீக்கம் வந்து செய்ய முடியும். மேலவையை வந்து உருவாக்கம் அல்லது நீக்கம் வந்து செய்ய முடியும். சட்ட மேலவையை உருவாக்கம் நீக்கம் வந்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா சட்டமன்ற பேரவை, கீழவைக்கு வந்து சட்ட மேலவையை வச்சுக்கிறதும் நீக்கம் செய்வதற்கும் வந்து அதிகாரம் வந்து கொண்டுள்ளது. ஓகேவா, ஓகே. அடுத்த சட்டமன்ற கீழவை அப்படிங்கும் பொழுது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் மொத்தம் 235 உறுப்பினர்கள். அதில் 234 உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஒரு உறுப்பினர் வந்து ஆளுநராக வந்து நியமனம் செய்யப்படுகிறார். அந்த ஒரு உறுப்பினர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதி. அந்த ஒரு உறுப்பினர் யார்? ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதி. இதில் பெரும்பான்மையை வந்து எடுக்கணும். சட்டமன்றத்தில் வந்து மொத்தம் 234 இடம் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறதா, அதில் வந்து
118 117 எடுத்தா 117 117னா வந்து சமமாயிரும். அது தொங்கு பாலம் அமைஞ்சிரும். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கோடியில் ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சுல. ஓகேவா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 115 2 இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவர் 2 இடம் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இவரோட 2 இடத்த வச்சு தான் வந்து அந்த ஆட்சியே அமையும். ஸோ அந்த கணக்குப்படி தான். ஸோ 118 யார் எடுக்கிறாங்களோ அந்த பெரும்பான்மை கட்சிக்கு வந்து சிஎம் ஆயிடுவார். ஓகே, 118 அப்படிங்கிறது மெஜாரிட்டிக்கான ஒரு நம்பர். 118 அல்லது 118க்கு மேலே வந்து இருக்க வேண்டும். அவ்வளோதாங்க. முதலமைச்சரை பற்றியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து இதில் அவ்வளோதான். இதுக்கு வந்து தலைவர் வந்து யார்? அதே மாதிரி இதோட தலைவர் இருக்கார்ல, சட்டமேலவையோட தலைவர் வந்து சேர்மேன், தலைவர் அப்படின்ட்டு தான் வந்து அழைக்கப்படுவார். இதோட சட்டப்பேரவை கீழவையோட தலைவர் அப்படிங்கிறவர் வந்து சபாநாயகர். ஓகே, இது வந்து மக்களவை மாநிலங்களவைக்கும் வந்து இதுதான் வரும். இது வந்து சேர்பர்சன், இது வந்து சபாநாயகர். அப்படிங்கும்போது இதோட இது பெரும்பான்மை கட்சியோட தலைவர். ஓகே, முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து பெரும்பான்மை கட்சியோட தலைவர் அப்படின்ட்டு வந்து அழைப்பார்கள். ஓகே, இவ்வளோதாங்க. அடுத்தது நீதித்துறை. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1862 வந்து சென்னை, கொல்கத்தா, மும்பை இந்த 3 இடத்துலையும் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து நிறுவனாங்க. தற்போது வந்து 25 ஹைகோர்ட்ஸ் உயர்நீதிமன்றம் வந்து இருக்குது. ஓகே, 25 ஹைகோர்ட்ஸ் வந்து உயர்நீதிமன்றம் இருக்குது. இந்த உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை வந்து நியமன வச்சு இவ்வளோ போதும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர் இருக்குது. மேலும் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமிப்பது வந்து குடியரசுத் தலைவர். ஓகேவா, மேலும் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது 62 வயது. நீங்கள் ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வரும் நீதி பேராணுகளை பிறப்பிப்பதற்கு. ஆர்டிக்கல் 226 அப்படிங்கிறது வந்து உயர்நீதிமன்றத்திற்கான பவரை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, இவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆளுநரை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஆளுநர் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் பார்த்துருவோம். மொத்தம் இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. ஓகே, புக்கில் வந்து 9 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் 8 யூனியன் பிரதேசம் தான் இருக்கு. புக்கில் வந்து டீட்டெயில் வந்து ராங்காக வந்துருக்கு. ஓகேவா, ஸோ வந்து 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசம் அப்படின்ட்டு புக்கில் போட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில் வந்து ராங்கு. ஆனால் கொஸ்டின் பேப்பரில், ஓகேவா, கொஸ்டின் பேப்பரில் இன்கேஸ் 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசம் மட்டும்தான் ஆப்ஷனில் இருந்தால் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இல்லை 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருந்தால் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக 2 ஆப்ஷனையும் வைக்க மாட்டாங்க, 2ல் ஏதாட்டும் ஒன்று தான் வைப்பாங்க. ஸோ அதற்கு ஏத்தாப்புல வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 6ல் 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசு பற்றி சொல்கிறது. நம்ம இப்போ வந்து 3.1 நிர்வாகத்துறையை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆளுநர். ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து மாநில நிர்வாகத்தின் அரசு அமைப்பு தலைவர் அல்லது அரசின் தலைவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேலும் ஆளுநரோட பேர்ல தான் வந்து மாநில நிர்வாகம் வந்து செய்யப்படுகிறது. அதனால வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா பெயரளவு தலைவர், பெயரளவு தலைவர் அல்லது பெயரளவு நிர்வாகி அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். நிர்வாகி அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். மேலும் ஆளுநரை பத்தி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா குடியரசுத் தலைவரோட முகவர். ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரு? குடியரசுத் தலைவரோட முகவர். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து மாநிலத்தோட முதல் குடிமகன். ஓகே, ஆளுநருக்கு தான் அதிக பவர் உண்டு. அதனால ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரு? மாநிலத்தின் முதல் குடிமகன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஓகேவா, குடியரசுத் தலைவரால ஒரு ஆளுநரை வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட ஆளுநரை வந்து நியமிக்கப்படலாம். ஒரு இடத்துல நியமிச்சா அவர் ஆளுநர் இருப்பாரு. அதற்கு மேல மற்றொரு மாநிலத்தில் நியமிக்கும் போது அவர் வந்து பொறுப்பு ஆளுநர் அப்படின்ட்டு அந்த பெயருடன் வந்து செயல்படுவார். ஓகேவா, பொறுப்பு ஆளுநர் அப்படின்ட்டு செயல்படுவார். மேலும் சட்டப்பிரிவு 154 படி மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பத்தி கூறப்படுகிறது. ஆர்டிகல் 154 வந்து மாநில ஆளுநரோட நிர்வாக அதிகாரத்தை பத்தி கூறப்படுகிறது. ஓகேவா, அடுத்த ஆளுநர் நியமனம். அந்த ஹெட்டிங்ல வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுகிறார். அவரோட பதவி காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் அவரோட பதவி காலம் வந்து நீட்டிக்கப்படலாம். ஓகேவா, குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின்படி அவரோட பதவி காலம் வந்து நீட்டிக்கப்படலாம். ஒருவர் தனது சொந்த மாநிலத்துல ஆளுநராக வந்து இருக்க முடியாது. உதாரணத்துக்கு இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை வந்து சேர்ந்தவங்க. ஆனா அவங்க வந்து இப்ப எங்க ஆளுநரா வந்திருக்காங்க? தெலுங்கானால. ஓகேவா, தெலுங்கானால தான் வந்து ஆளுநரா வந்திருக்காங்க. மேலும் அவங்க புதுச்சேரியில
மேலும் உங்க புதுச்சேரியில வந்து துணைநிலை ஆளுநராக வந்து இருக்கிறாங்க. அதுதான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவர் வந்து தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஆளுநரை வந்து மாத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஆளுநரை வந்து மாத்திக்கிட்டு இருப்பாரு. மேலும் குடியரசுத் தலைவருக்கு தனது பணி துறப்பு, ஓகேவா, நான் வந்து வேலையில இருந்து விலகிக்கிறேன், ஓகேவா, நான் வந்து என்னுடைய வேலையை வந்து விலகிக்கிறேங்க பதிலா ராஜினாமா செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கடிதத்தை கொடுக்கும் போது ஆளுநர் வந்து எப்பனாலும் பதவி விலக்கலாம். நான் ராஜினாமா செஞ்சுக்கிறேன்னு ஆளுநர் கடிதத்தை கொடுப்பது மூலம் எப்பனாலும் வந்து பதவி விலக்கலாம். மேலும் ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பணி நீக்கம் செய்ய முடியுமே தவிர எந்த மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ வந்து அவரை வந்து பணி நீக்க முடியாது. அவரே வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து நீங்கிக்கலாம். இல்லைன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து அவரை வந்து பணி நீக்கம் செய்ய முடியும், அல்லது அவருடைய பணி காலத்தையும் இந்த எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். ஒரு 5 வருஷம் 5 ஆண்டுகள் வந்து ஆளுநரோட பதவி காலம், ஓகேவா. ஆனா ஒரே ஒரு முறை மட்டும்லாம் கிடையாது. ஒரு முறை தான் வந்து ஆளுநராக வந்து இருக்கணும், 2 முறை தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ரூலும் வந்து கிடையாது. எத்தனை முறை வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆளுநர் நியமிக்கப்படும் போது 2 மரபுகள் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஓகேவா. மரபுகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கண்டிப்பா பண்ணக்கூடியது கிடையாது. காலங்காலமா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து மரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே பார்த்தது ஆளுநராக நியமிக்கப்படும் ஒருவர் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது, ஓகேவா. ஓன் ஸ்டேட்ல வந்து இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ அவர் ஆளுநராக நியமிக்க போறாங்கன்னா அது அவருடைய ஓன் ஸ்டேட்டா இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட், ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, மத்திய அரசு இருக்குல்ல, நடுவண் அரசு தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க. நடுவண் அரசு தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க. அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு கூட வந்து குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசித்த பிறகு ஆளுநரோட பெயரை, அவரதுன்னு போட்டிருக்கல, அதுல வந்து ஆளுநர் பெயரை முன்மொழிவார்கள். ஓகே, ஆளுநர் வந்து எப்படி நியமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது நடுவண் அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசு வந்து பரிந்துரை செய்வாங்க குடியரசுத் தலைவருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து மாநில அரசுடன் வந்து கலந்து ஆலோசித்து ஆளுநரோட பெயரை வந்து முன்மொழிவாங்க. அடுத்து இது ஒரு முக்கியமான ஆர்டிகல் 158 3A வந்து என்ன சொல்றேன்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்துல ஒருத்தர் ஆளுநரா வந்து நியமிப்போம்ல, அப்படி நியமிக்கும் போது அவருக்கான ஊதியம் மற்றும் அவருக்கான படிகளை வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாநிலம், இப்ப 2 மாநிலத்துல அவர் வந்து ஆளுநரா இருக்காருன்னா அந்த 2 மாநிலம் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது, ஓகேவா. பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். ஆளுநர் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆணை மூலம் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தலாம், ஓகேவா. ஏன்னா வந்து சண்டை வரும்ல, ஓ மாநிலத்துக்கும் அவர் ஆளுநர், என் மாநிலத்துக்கும் அவர் ஆளுநர், நான் மட்டும் என் சம்பளத்தை கொடுக்கணும், நீயும் பாதிய கூடு அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனாலதான் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிப்பதன் மூலமா வந்து அவரோட ஊதியத்தை வந்து 2 இதுக்கும் வந்து பகிர்ந்து வந்து கொடுக்க சொல்லிடுவார், ஓகேவா. அடுத்தது ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். அந்த ஹெட்டிங்ல வந்து என்ன சொல்றேன்னா, ஆர்டிகிள் 157 அப்படிங்கிறது ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை பத்தி சொல்கிறது. ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயதுகள் நிரம்பியிருக்க வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. இது வந்து ஆளுநருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த இதுதான் வரும். ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், வேற முதலமைச்சர், இவங்க எல்லாருக்குமே இதுதான் வரும், ஓகேவா. வயது மட்டும்தான் வந்து மாறும், ஓகே, வயது மட்டும்தான் மாறும். ஆளுநருக்கு எவ்வளவு? 35, குடியரசுத் தலைவருக்கு 35, துணை குடியரசுத் தலைவருக்கு 35, பிரதமராக 25 வயது, முதலமைச்சராக 25 வயது, ஓகேவா. இது மட்டும்தான் வந்து மாறும், ஓகே. மீதிப்படி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அதான் மக்களவை, இது வந்து மக்களவை, மேலும் மக்களவை உறுப்பினருக்கும் இதுதான் வரும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளையும் இதுதான் வரும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளும் வந்து இதுதான் வரும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் வந்து 25 வயது இருக்கும். மாநிலங்களவைக்கு வந்து 30 நினைக்கேன், ஓகேவா, 30 தான் நினைக்கேன், அதுக்கு மட்டும் 30 வரும், ஓகேவா. இது வந்து டவுட், 30 தான், ஓகேவா. டவுட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், மித்தபடி வந்து இதே பாயிண்ட் தான் இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது, லாபம் தரும் தொழில் இருக்கக்கூடாது, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், நல்ல சுய நினைவோடு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அதுமாதிரி ஆர்டிகல் 158 வந்து என்னன்னா, ஆளுநர் ஆவதற்கான நிபந்தனைகள், ஓகேவா. இதுல 158 3A இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருவோம். 158ல 3A தான் வந்து இது அவரோட ஊதியம் மற்றும் படிகளை வந்து 2 மாநிலம் பகிர்ந்து கொடுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான நிபந்தனைகளை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து ஆர்டிகல் 158, ஓகேவா. அடுத்தது ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆர்டிகிள்
163 வந்து என்ன சொல்றதுன்னா முதலமைச்சரின் தலைமையிலான ஓகேவா அமைச்சரவை. ஓகே, இது வந்து சிம்பிள். சிஎம் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை இருக்குல்ல, அந்த அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு ஆலோசனை உதவிடவும் ஓகேவா, உதவிட மற்றும் ஆலோசனை வழங்கிட வழிவகுக்கிறது. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 163ங்கிறது சிஎம் தலைமையிலான அமைச்சரவை வந்து உதவிடவும் ஆலோசனை வழங்கிடவும் வந்து இருக்கிறது. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை தவிர மற்ற அனைத்து அதிகாரங்களையும் செயல்படுத்துகிறார். ஒரு சில விஷயங்களை மட்டும் செயல்படுத்த முடியாது, மற்ற அனைத்து அதிகாரங்களையும் வந்து செயல்படுத்துகிறார். அது எந்த விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லல. ஓகேவா. அடுத்தது வந்து ஆளுநருக்கு வந்து உள்ள அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் ஓகேவா, சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், விருப்பம் உரிமை அதிகாரங்கள். இந்த 5 பத்தி பாக்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இதை பத்தி வந்து இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரங்கள். மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஓகேவா. இப்ப இந்த இதுக்கு வந்து மீனிங் சொல்றேன். இப்ப தமிழகத்துல வந்து மொத்தம் 234 தொகுதிகள். இந்த 234 தொகுதியில 118 தொகுதி வின் பண்ணா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்துட்டுன்னு அர்த்தம். மெஜாரிட்டி அதுதான் வந்து பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி வந்துட்டுன்னு அர்த்தம். 118 அல்லது அதற்கு மேல். 118 வந்துட்டாலும் மெஜாரிட்டி தான், 118க்கு மேல வந்தாலும் மெஜாரிட்டி தான். ஓகேவா. இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, 117 வருது, ஆளுங்கட்சி 117, எதிர்கட்சி 117. அப்போ ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கா? இப்படி ரெண்டு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது பேர் வந்து என்னன்னா தொங்கு சட்டமன்றம். ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? தொங்கு சட்டமன்றம். இப்படி தொங்கு சட்டமன்றம் வந்து ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு போயிடும். குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு போயிட்டு அது குடியரசுத் தலைவர் வந்து யாரை நியமிப்பா? ஆளுநரை வந்து நியமிப்பாரு. ஆளுநரோட ஆட்சி வந்து வந்துடும். திரும்ப 6 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வந்து எலெக்ஷன் வந்து நடக்கும். 6 மந்த்துக்கு பிறகு மீண்டும் எலெக்ஷன் நடக்கும். 117 வந்துட்டா, இல்ல 117 தாண்டிட்டு 118 அல்லது அதற்கு மேல மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு சிஎம் ஆக்கிடுவாரு. இன்கேஸ் ஓகேவா, இன்கேஸ் ஒருத்தர் 100, இன்னொருத்தர் ஒரு 80, 180, இன்னொருத்தர் வந்து ஒரு 54. ஓகேவா. இப்போ வந்து மெஜாரிட்டி யாருக்காட்டு இருக்கா? யாருக்கும் இல்லை. அப்போ ஆளுநர் வந்து யாரை கூப்பிடுவாருன்னா, இப்போ இது கட்சி ஏ, இது கட்சி பி, இது கட்சி சி. ஓகே, இப்படி 3 கட்சி இருக்கு. 100 சீட்டு ஒரு கட்சி வின் பண்ணிருக்காங்க. ஏ கட்சி 100 சீட் வின் பண்ணிருக்காங்க, பி கட்சி 80 சீட் வின் பண்ணிருக்காங்க, சி கட்சி வந்து 54 சீட் வந்து வின் பண்ணிருக்காங்க. அப்படி வின் பண்ணும்போது ஆளுநர் வந்து யாரை வந்து கூப்பிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து அதிக சீட் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுப்பாரு. ஓகேவா. அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. இப்போ உதாரணத்திற்கு ஏ கட்சி இருக்குல்ல, ஓகேவா, ஏ கட்சியை வந்து கூப்பிடுவார். ஏ கட்சி வந்து 100 சீட் வின் பண்ணிருக்கனால ஏ கட்சி கூப்பிட்டு நீங்க வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிங்க அப்படிம்பாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா வந்து இவர் வந்து என்ன செய்யணும்? இந்த பி கட்சியில இருந்து ஒரு 18 பேர் இவருக்கு தேவை. பி கட்சியில இருந்து 18 பேர் இங்க போகணும், அல்லது இந்த சி கட்சியில இருந்து 18 பேர், இல்லைன்னா இந்த சி கட்சியில இருந்து 54 பேர் வந்து இங்க போகணும். சோ அந்த மாதிரி போகணும். ஓகேவா. உதாரணத்திற்கு ஏ கட்சி வந்து இந்த 54 வாங்கிட்டாங்க. ஏ கட்சி வந்து ஏயும் சியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து 154 மெஜாரிட்டி வந்துட்டா இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. சி கட்சி ஏக்கு ஆதரவு தராம பிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? 80 + 54 134. 134 சீட்டை பிடிச்சு இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. சோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, எந்த கட்சி இருக்குல்ல, இந்த சி கட்சி இருக்கு தெரியுமா, இவங்களுக்கு தான் மவுஸ் அதிகம். இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் வந்து இந்த ஒரே பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டல. உதாரணத்திற்கு யாரும் ஆதரவே, இப்ப இந்த இது இருக்குல்ல, இந்த இதுல வந்து யாருமே யாருக்கும் ஆதரவு கொடுக்கல, மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க முடியலன்னா தொங்கு சட்டமன்றம் வந்து வந்துடும். குடியரசுத் தலைவருக்கு போயிட்டு ஆளுநர் ஆட்சி வந்து நிரூபிச்சிருவாங்க. திரும்ப 6 மாசம் கழிச்சு திரும்ப வந்து எலெக்ஷன் நடக்கும். ஓகே. அடுத்தது வந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறார்கள். சிஎம் அப்படிங்கிறவரே ஒரு அமைச்சர் தான். ஓகேவா. சிஎம் முதலமைச்சர் அப்படிங்கிறவரே வந்து அமைச்சர் தான். அவர் என்ன? முதல் அமைச்சர். அவ்வளவுதான் வித்தியாசம். முதலமைச்சர் அப்படிங்கிறவரே ஒரு அமைச்சர் தான். அவர் என்ன? முதல் அமைச்சர். அவர் வந்து ஒரு மினிஸ்டர் லிஸ்ட், அமைச்சரவை லிஸ்ட் வந்து கொடுப்பாரு. ஓகேவா. அமைச்சரவை மினிஸ்டர் லிஸ்ட் வந்து கொடுப்பாரு. இவங்களுக்குலாம் வந்து நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்ட்டு ஆளுநருக்கு வந்து கொடுப்பாரு. ஆளுநர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த மினிஸ்டர்ஸ்க்கு, அந்த மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அமைச்சரவை அப்படிம்பாங்க. அந்த அமைச்சரவைக்கு வந்து ஆளுநர் வந்து நியமனம் வந்து செய்து வைப்பார். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு வந்து செய்து வைப்பார். அடுத்தது
அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்கிறார். ஓகேவா, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். டிஎன்பிஎஸ்சி, உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவருடைய பணிக்காலம் மற்றும் அவரின் பணித்தன்மையை தீர்மானிக்கிறார். ஓகே, அவர் எவ்வளவு வருஷம் பணியில வந்து இருக்கணும், மேலும் அவருடைய பணியின் தன்மை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறார். உங்களுக்கான கேள்வி, தற்போதைய தலைமை ஓகேவா தற்போதைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார்? ஓகே, உங்களுக்கான கேள்வி, தற்போதைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார்? கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஓகேவா, அடுத்தது ஆளுநர் வந்து மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார். இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஆளுநர் வந்து என்னது, வேந்தராக வந்து செயல்படுவார். அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார். மேலும் துணை வேந்தர்களை வந்து அவர் வந்து நியமனம் வந்து செய்கிறார். இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஆர்டிகல் 356 வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரைக்கிறார். ஓகேவா, ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆர்டிகல் 356 வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அரசியலமைப்பை வந்து மீறி செயல்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு வந்து சரியா வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பிடுறாரு. பரிந்துரை கடிதத்தை வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு. அப்படி அனுப்புகிற பட்சத்துல குடியரசுத் தலைவரோட பெயர்ல ஓகேவா, குடியரசுத் தலைவரின் பெயரில் ஆளுநர் இருக்கார்ல, அவர் தான் வந்து மாநிலத்தை நேரடியாக வந்து ஆட்சி வந்து செய்வார். குடியரசுத் தலைவரின் பெயரில் ஆளுநர் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி வந்து செய்கிறார். அதை வந்து சொல்லியிருப்பாங்க, ஆளுநர் ஆட்சி வந்திருப்பா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நீங்க அரசியலை வந்து கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல எளிமையாவே வந்து புரியும். ஓகேவா, ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஓகேவா, இவ்வளவுதாங்க. இது வந்து என்னது, நமக்கு நிர்வாக அதிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஒரு கொஞ்சம் பேஜ் லோட் ஆகுது, ஒரு நிமிஷம். அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். ஓகேவா, இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, மாநில சட்டமன்றத்தை யார் கூட்டுவா அப்படின்னு கேட்டா, மாநில சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து கூட்டுவது வந்து யாரு? ஆளுநர். மேலும் வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரவை தான். ஓகே, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரவை, அந்த அவை வந்து கீழவை தான். ஓகே, ஓரவை அது வந்து கீழவை, மேலவை வந்து தமிழகத்துல வந்து கிடையாது. ஸோ மேலவையும் இருக்குது பட்சத்துல 2 அவை இருந்துச்சுன்னா 2 அவையோட கூட்டத்தொடரை ஓகேவா, 2 அவையோட கூட்டத்தொடரை வந்து ஆளுநர் வந்து கூட்டுவார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் கலைக்கவும். ஓகேவா, கலைக்கவும்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைப்பாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசியலமைப்பு மீறி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார். தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் ஓகேவா, இப்போ உதாரணத்திற்கு இப்போ இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பதவி ஏற்ற முதல் கூட்டத்தொடர் இருக்குல்ல, கூட்டத்தொடரில் வந்து ஆளுநர் தான் உரையாற்றினார். ஓகேவா, தேர்தல் முடிந்த முதல் இதுல வந்து ஆளுநர் தான் வந்து உரையாற்றினார். ஓகேவா, ஆளுநர் உரை தான் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலும் வந்து ஆளுநர் தான் வந்து உரையாற்றுவார். ஸோ 2 பாயிண்ட் வந்து இங்க முக்கியமா சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகும் ஆளுநர் தான் வந்து உரையாற்றுவாரு. அதே போல வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரிலும் வந்து ஆளுநர் தான் வந்து உரையாற்றுவார். அடுத்த பாயிண்ட், நிலுவையில் உள்ள மசோதா குறித்த சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். இந்த மசோதாலாம் நிலுவையில் இருக்கு. ஏன் நிலுவையில் இருக்கு, அதுக்கு வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லலாம். நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். இந்த மசோதாலாம் நிலுவையில் இருக்கு, அது சீக்கிரம் வந்து இது பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் சட்டமன்ற தேர்தல் ஒண்ணு இருக்கு. சபாநாயகர் பதவி, துணை சபாநாயகர் பதவி 2மே வந்து காலியாக இருக்கு. அப்படி காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் உள்ள எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் வந்து சபாநாயகரா வந்து நியமனமும் செய்யலாம். ஓகேவா, சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பணியிடம் வந்து காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமை ஏற்க எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் வந்து நியமனம் செய்யலாம். மேலும் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 235 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல 234 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். ஒருத்தர் வந்து ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதி. ஓகேவா, ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதிக்காண்டி இந்த ஒருத்தர் வந்து இருப்பாங்க. இவங்களை நியமனம் வந்து செய்வது வந்து ஆளுநர். மேலும் மேலவை அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேலவையில வந்து ஆளுநர் வந்து 6ல் 1 பங்கு 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார். அந்த 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து எதை வந்து சார்ந்திருக்குன்னா, கலை, இலக்கியம், அறிவியல்,
கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை, இதுல வந்து சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து 6ல் 1 பங்கு இடங்களை வந்து இது வந்து மேலவை. ஓகே, மேலவைக்கு வந்து ஆளுநர் 6ல் 1 பங்கு உறுப்பினரை வந்து நியமனம் வந்து செய்கிறார். ஓகேவா, இங்க ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து கீழவையில வந்து நியமனம் வந்து செய்கிறார். கீழவையில வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியனை நியமனம் செய்கிறார். மேலவையில வந்து 6ல் 1 பங்கு உறுப்பினரை, 1 பங்கு, 6ல் 1 பங்கு உறுப்பினரை வந்து மேலவையில வந்து நியமனம் வந்து செய்கிறார். அடுத்தது, ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் வந்து கையெழுத்திட்டாதான், ஆளுநர் வந்து சைன் பண்ணாதான், ஆளுநர் சைன் போட்டாதான் அது வந்து என்னமாகும், சட்டம் ஆகும். அடுத்தது ஆர்டிக்கிள் 213. நான் ஃப்ளோ சார்ட் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் ஆர்டிகல் 213 பத்தி. ஆனா புக்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா புக்ல இருக்கு, நான் அதை பார்க்கல. ஓகேவா, சாரி. ஆர்டிகல் 213 அப்படிங்கிறது ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஓகேவா, அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம், எமர்ஜென்சி சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். அப்படி பிறப்பிக்கப்படுவது அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி அங்கீகரிக்கப்படவில்லைனால் அவசர சட்டத்தை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஓகேவா, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கொடுக்கல. அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டு தான் தேவையில்லை. ஆர்டிகல் 213 அப்படிங்கிறது அவசர சட்டத்தை ஆளுநர் வந்து அறிவிப்பு, அவசர சட்ட அறிவிப்பு. ஆர்டிகல் 213 படி அவசர சட்ட அறிவிப்பு அது வந்து சட்டமன்றம் வந்து நடைபெறாத போதா இருக்கணும். ஓகே, அது வந்து முக்கியமான பாயிண்ட். சட்டமன்றம் நடைபெறாத போது, சட்டமன்றம் நடைபெறும் போது ஆர்டிகல் 213 வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது, மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாரு. அரசு பணியாளர் தேர்வாணையின் குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை வந்து, ஓகேவா, இது வந்து கணக்கு சிஏஜி இருக்காங்களா அந்த இது. ஸோ அரசு கணக்குகளை வந்து இது பண்றாரு. சிஏஜி அப்படிங்கிறது வந்து நாட்டில் வந்து ஒரே ஒரு இதுதான். மாநிலத்துக்கு அப்படிங்கிறது தணிக்கை குழு, அரசின் தணிக்கை குழுக்களின் அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். ஸோ அது நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணை குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கையை வந்து இது பண்றாரு. ஓகேவா, அடுத்தது நிதி அதிகாரங்கள். நிதி அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்றேன். நிதி அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நிதி பட்ஜெட். ஓகேவா, பட்ஜெட்டை வந்து மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வருவது வந்து ஆளுநரோட கடமை. பட்ஜெட்டை வந்து மாநில சட்டமன்றத்தில் கொண்டு வருவது வந்து ஆளுநருடைய கடமை. கடமை அல்லது பொறுப்பு, இந்த மாதிரி வந்து சொல்லலாம். கடமைன்னு இங்க கொடுத்துருக்காங்களா, கடமை பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். கொண்டு வருபவர், ஓகேவா, ஆளுநர்கிட்ட சைன் வாங்கிட்டு, ஓகே, நிதிநிலை வந்து சமர்ப்பிக்க ஆளுநர்கிட்ட சைன் வாங்கிட்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர். பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்டம், பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வந்து சட்டமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர். நிதித்துறை அமைச்சர். இப்ப தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் 2 பட்ஜெட்டா வந்து இந்த வருஷத்துல இருந்து அமல்படுத்திருக்காங்க. ஒன்னு வந்து நார்மல் பட்ஜெட். ஓகேவா, இதுக்கு நார்மல் பட்ஜெட் கொடுத்த நார்மல் பட்ஜெட். இன்னொன்று வந்து வேளாண் பட்ஜெட். ஒன்று வந்து நார்மல் பட்ஜெட், இன்னொன்று வந்து வேளாண் பட்ஜெட். ஓகேவா, அப்படின்ட்டு 2 தான் வந்து இப்போ வந்து பிரிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 1 தான் இருந்துச்சு, இப்போ வந்து 2 வந்து பிரிச்சிருக்காங்க. அதை வந்து இங்க சொல்லியிருக்காங்க, மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. தேவைப்பட்டால், ஓகேவா, துணை வரவு செலவு திட்டத்தை கூட கொடுக்கலாம். ஆண்டு பட்ஜெட், ஓகே, ஆண்டு பட்ஜெட்டை வந்து கொடுக்குறாரு, இல்லைன்னா வந்து துணை வரவு செலவு திட்டத்தை கூட கொடுக்கலாம். ஆளுநரின் அனுமதியுடன் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேவா, ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான். ஓகே, ஆளுநர்கிட்ட சைன் வாங்கிட்டு ஆளுநரோட முன் அனுமதியுடன் தான் வந்து இது அறிமுகப்படுத்த முடியும். ஓகே, அதே மாதிரி ஆளுநர்கிட்ட தான் வந்து அவசர நிதி வந்து இருக்கும். ஓகேவா, அரசோட எதிர்பாராத செலவுகள், அரசுக்கு இப்போ திடீர்னு வந்து ஒரு புயல் வந்துட்டு, புயல், வெள்ளம், மழை அதிகமா பெய்யுது, அடுத்தது வந்து இல்லைன்னா திடீர்னு ஒரு பட்ஜெட், திடீர்னு வந்து ஒரு நிதி வந்து தேவைப்படுகிறது அப்படின்னா அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்கு ஆளுநரோட அவசர நிதியிலிருந்து தான், ஆளுநரோட எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து தான் வந்து நிதியை வந்து ஒதுக்கீடு வந்து செய்ய முடியும். அடுத்தது, பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைக்கிறார். ஓகேவா, இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ பஞ்சாயத்து அண்ட் நகராட்சியோட நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஒரு முறை வந்து நிதி ஆணையத்தை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறார். அடுத்தது வந்து நீதித்துறை அதிகாரம்.
நீதித்துறை அதிகாரத்தை பொறுத்தவரை மாநில அரசின் தலைமை வழக்குரைஞரை, அதாவது அட்வொகேட் ஜெனரலை வந்து ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு இதெல்லாம் வந்து செய்கிறார். அடுத்தது ஆளுநரின் ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் தான் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து நியமனம் செய்வார். ஆனா யாருடைய பரிந்துரைன்னு பாருங்க, ஆளுநரோட ஆலோசனையின் படியில. ஓகேவா. அடுத்தது குற்றவாளிகள் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம் அல்லது தண்டனையை குறைக்கலாம், நிறுத்தி வைக்கலாம். ஓகேயா. ஸோ குற்றவாளிகளை கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாம், குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். இதெல்லாம் வந்து விளங்குகிறது. எது தவிர எக்ஸப்ட் மரண தண்டனை தவிர இது எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. மரண தண்டனை இது வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து போயிடும். ஓகேவா. விருப்ப உரிமை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கான விருப்ப உரிமை அதிகாரங்கள். ஆளுநரின் விருப்ப உரிமை அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். இல்லை இந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து யாரு, குடியரசுத் தலைவரோட முகவர் தானே. ஸோ குடியரசுத் தலைவருக்கு தெரியாம எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்ய மாட்டார். ஓகேவா. அதனால வந்து அதுல வந்து ஒன்றும் டவுட் வந்து வேண்டாம். மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது, ஓகேவா, அறுதி பெரும்பான்மைன்னு நான் சொன்னோம்ல, 118 சீட்ல யாருமே வின் பண்ணலன்னா ஆளுநர் எந்த கட்சி தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்கலாம். அதாவது நான் சொன்னோம் இல்லையா, ஏ கட்சி 100 பேர் இருக்காங்க, பி கட்சி 80 பேர் இருக்காங்க, சி கட்சி வந்து 54 பேர் இருக்காங்கன்னா மேக்சிமம் இந்த 100 சீட்டு வின் பண்ணவரை தான் வந்து கூப்பிடுவாரு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். 80 எடுத்தவரை கூட அழைக்கலாம். ஆனா அவர் வந்து 100 தான் வந்து அழைப்பாரு. ஓகேவா. அதுதான் நியாயம் அப்படின்ட்டு 100 தான் அழைப்பாரு. 80, 50 வந்து நீங்க ஆட்சி அமைங்க அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டார். ஆனா வந்து இதுல அரசியலமைப்புல வந்து அப்படிதான் சொல்லியிருக்கு, எந்த கட்சியை வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்ட்டு. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மை நிறைவேற்ற முடியாமல் போனால் அமைச்சரவை ஆளுநரால் கலைக்கப்படும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகேவா. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் பாருங்களேன். இப்போ கர்நாடகா இருக்குல்ல, கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆனால் காங்கிரஸும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து ஆட்சியை வந்து அமைச்சாங்க. காங்கிரஸும் இன்னொரு கட்சியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து முதலமைச்சரை வந்து ஆக்குனாங்க. ஓகேவா. மெஜாரிட்டியை வச்சு எப்படியும் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கான அவருடைய மெஜாரிட்டி போகும்போதுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அவருக்கான மெஜாரிட்டி இல்லாத போது அவர் போச்சு, திரும்ப பிஜேபிக்கான எடியூரப்பா வந்தாரு. திரும்ப எடியூரப்பாவும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இப்ப வேற ஒரு ஆள் வந்து வந்துட்டார். ஓகேவா. ஸோ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிம்பிளா சொன்னா எப்படி சொல்லலாம். ஓகே. இப்போ 130 பேர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு இருக்கு. ஓகே. ஒரு சிலர் வந்து கட்சியை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ வந்து எதிர்கட்சி வந்து எங்கிட்ட தான் இப்போ அதிக மெஜாரிட்டி இருக்கு, இவங்கள்ட்ட எல்லாம் ஆளே கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அவங்க வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அவங்களுக்கான 118 பேர் எனக்கு ஆதரவு இருக்காங்க, எனக்கு ஆதரவை காமிக்கணுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒன்றும் கிடையாது, தனக்கான ஆதரவை காமிக்கணும். தனக்கான ஆதரவை காமிக்க முடியாம போச்சுன்னா முதலமைச்சர் உட்பட அந்த அமைச்சரவையை வந்து கலைக்கப்பட்டதுன்னா என்ன, ஆட்சி வந்து கலைக்கப்படும்னு அர்த்தம். முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை கலைக்கப்படும், அமைச்சரவை கலைக்கப்பட்டதுன்னா அந்த ஆட்சியை வந்து கலைக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது தனக்கான மெஜாரிட்டி ஆதரவு வந்து நிரூபிக்கக்கூடியதான் வந்து என்னது, நம்பிக்கையில்லா தீர்மானம். இது வந்து நீங்க தமிழக அரசுல வந்து எடுத்து பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழக ஆட்சியிலே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இறந்த உடனே நிறைய இது வந்து நடந்துச்சு. ஓகேவா. அப்போ வந்து யாரு, எடப்பாடி வந்து அவருடைய மெஜாரிட்டியை வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டும்பாங்க, அவரோட மெஜாரிட்டி வந்து காமிச்சனாலதான் வந்து அவர் வந்து இது தப்பிச்சிட்டாரு. ஓகேவா. இல்லைன்னா வந்து எடப்பாடியோட ஆட்சி வந்து கலைக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் நீங்க அரசியலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளவுதான், அது வந்து கலைக்கப்பட்டிருக்கும். அதனால வந்து அவரு மெஜாரிட்டியை நிரூபிச்சனால அவர் வந்து தப்பித்து விட்டார். ஓகே. இப்போ அவசர கால அதிகாரங்கள்.
அவசர கால அதிகாரங்கள் என்ன? ஆர்டிகல் 356 தான் அவசர கால அதிகாரங்கள். அரசியலமைப்புக்கு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை அப்படின்ட்டு ஒரு மாநில அரசு வந்து செயல்படவில்லை அப்படின்ட்டு ஆளுநருக்கு தோணுச்சுன்னா, மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்பட செயல்படவில்லை அப்படின்ட்டு ஆளுநருக்கு தோணுச்சுன்னா, அவர் வந்து மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வார். அப்படி கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு வரும். ஆனா வந்து அது அவருடைய முகவரா வந்து ஆளுநர் தான் வந்து அந்த ஆட்சியை வந்து செய்வார். அதனால குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆளுநர் ஆட்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆளுநரோட சிறப்புரிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 361ல 1ல வந்து சொல்லியிருக்காங்க. 2 இது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுலையும் எண்ணுவதிலையும், ஓகே, அவரோட பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அல்லது அது எண்ணுறாரு அப்படிங்கிறது போதிலும் சரி, தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும், ஓகேவா, எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க தேவையில்லை. ஸோ அவரோட பணி மற்றும் அதிகாரத்தை செய்வதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க தேவையில்லை. அடுத்தது, ஆளுநரின் பதவிக்காலம் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்திலும் உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியாது. ஸோ 2 பாயிண்ட்டும் முக்கியமானது. அவரோட பணிகள் மற்றும் அதிகாரத்தை வந்து எந்த நீதிமன்றத்திலும் பதில் அளிக்க வேண்டியதில்லை. மேலும் ஆளுநரோட பதவி காலத்துல வந்து அவர் மீது குற்றம் சுமத்தவோ அல்லது கைது செய்யவோ எந்த இதற்கும் வந்து முடியாது. ஓகேவா? ஓகே, வந்து முதலமைச்சரை பத்தி பார்ப்போம். ஓகே, ஆளுநர் அப்படிங்கிறது வந்து மாநிலத்தோட பெயரளவு தலைவர். ஓகேவா? பெயரளவு நிர்வாகி அல்லது பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து உண்மையான நிர்வாகி. ஓகேவா? அண்ட் ஆளுநர் வந்து மாநிலத்தின் அரசின் தலைவர். ஆனா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா? நான் இதற்கு முன்னாடி இந்த ஆளுநர் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். அரசின் தலைவருக்கும் அரசாங்கத்தின் தலைவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 2 வீடியோ வந்து பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து புரியாது. ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து மெமரைஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. மாநிலத்தின் பெயரளவு தலைவர் அல்லது நிர்வாகி அப்படின்னு சொன்ன ஆளுநர், உண்மையான தலைவர் அல்லது நிர்வாகி அப்படின்னு சொன்ன முதலமைச்சர், மாநிலத்தின் அரசின் தலைவர் ஆளுநர், மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் வந்து இவர் முதலமைச்சர். ஓகேவா? இந்த 4 கேள்விகளும் வந்து உங்களுக்கு குரூப் 4 ரிலேட்டடான கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா கூடுதலாக இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. அடுத்த முதலமைச்சரோட நியமனம் அந்த ஹெட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்கு? முதலமைச்சரை வந்து ஆளுநர் வந்து நியமனம் வந்து செய்கிறார். முதலமைச்சரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். முதலமைச்சர் பதவி காலம் 5 ஆண்டுகள் நிற்கணும்னா அவருக்கான சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மை ஆதரவு வந்து அந்த 5 ஆண்டுகளும் இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த 5 ஆண்டுகள் வந்து பதவி வகிக்க முடியும். இல்லைன்னா வந்து அந்த பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா அப்பவே வந்து முதலமைச்சர்னால வந்து பதவியில வந்து நீடிக்க முடியாது. அதுதான் வந்து 2வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு. சட்டமன்ற உறுப்பினர்கள்னா யாரு? எம்எல்ஏ தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ தமிழகத்துல வந்து மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏக்கள். அதுல 118 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வேண்டும். 118 அல்லது அதுக்கு மேல வந்து வெற்றி பெற வேண்டும். 118 சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தாகவும், ஓகே, ஒரு கட்சி தனியாகவும் வந்து வெற்றி பெறலாம் அல்லது கூட்டணியாகவும் வந்து வெற்றி பெறலாம். எப்படினாலும் வந்து வெற்றி பெறலாம். ஸோ தனியாக வெற்றி பெற்றாலும் சரி, கூட்டணியாக வெற்றி பெற்றாலும் சரி, முதலமைச்சர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து 118 அல்லது அதற்கு மேல வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து இருக்க வேண்டும். அந்த 118 அல்லது அதற்கு மேல வந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் வரை அவர் வந்து முதலமைச்சராக சிஎம்மா வந்து நீடிப்பார். ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இப்போ உதாரணத்திற்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு கட்சி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து 100 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க தனித்து. அவங்களுக்கு கூட்டணியில் வந்து ஒரு 18 சீட்டு வந்து ஆதரவு வந்து கொடுக்காங்க. இது வந்து கூட்டணி கட்சி வந்து ஒரு 18 தொகுதி வந்து ஆதரவு வந்து கொடுக்காங்க. இந்த கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடிய இந்த 18 தொகுதி அப்படிங்கிறத ஒரு 6 மாசம் கழிச்சு வாபஸ் வாங்கிடுறாங்க. ஓகே, ஒரு 6 மாசம் கழிச்சு இதை வந்து வாபஸ், ஓகே, நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வந்து வாபஸ் வாங்குறோம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிட்டா இந்த முதலமைச்சருக்கான இப்போ ஆதரவு எவ்வளவு இருக்கு? 100 சட்டமன்ற தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்கள் தான் வந்து இப்போ வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 100 அப்படிங்கிறது பெரும்பான்மை கிடையாது. அப்போ வந்து அவருடைய பதவியை வந்து அவர் இழப்பார். ஸோ ஓகேவா? 118 அல்லது அதற்கு மேலான மெஜாரிட்டி வந்து எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டியை தனித்தோ அல்லது கூட்டணியை வந்து காமிக்கணும். அது எவ்வளோ காலம் காமிக்காங்களோ அவ்வளோ காலம் வந்து முதலமைச்சராக இருக்கலாம். அதிகபட்சம் 5 ஆண்டுகள். ஓகேவா? அடுத்தது முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். முதலமைச்சரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வந்து 3 இதாக வந்து சொல்லலாம். அமைச்சரவை தொடர்பானவை, ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்றம் தொடர்பானவை அப்படின்ட்டு 3 இதாக வந்து பிரிக்கலாம். நம்ம வந்து முதலமைச்சரோட அதிகாரம் மற்றும் பணிகளில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தொடர்பானவை. ஓகேவா? இப்போ அமைச்சரவை தொடர்பான இதில் இருக்குல்ல, இதில் வந்து பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் தான் வந்து ஆளுநர் வந்து அமைச்சர்களை வந்து நியமனம் செய்கிறார். ஓகேவா? சிஎம் தான் வந்து எனக்கு இந்த அமைச்சர்கள் வந்து வேணும், அவங்களுக்கு இந்த துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லி
சிஎம் தான் வந்து அமைச்சர்கள் லிஸ்ட்டை வந்து ஆளுநர்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஆளுநர் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு வந்து செய்து வைப்பார். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது முதலமைச்சர் தான் அவங்களுக்கான துறைகளை வந்து முடிவு செய்கிறார். தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். ஓகே, அவருக்கு இஷ்டம்னா அவருடைய அமைச்சரவையை எப்போ வேணாலும் மாற்றி அமைக்கலாம். எனக்கு இந்த அமைச்சர் வேண்டாம், இந்த அமைச்சரை நீக்கிட்டு, உதாரணத்துக்கு ஒரு கல்வி அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் நீக்கிட்டு இந்த அமைச்சரை வந்து கல்வி மற்றும் வேளாண்துறை அமைச்சராக மாற்றுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அவருக்கு வந்து மொத்தம் வந்து 36 அமைச்சர்களை வந்து நியமித்து கொள்ளலாம். ஓகேவா, அந்த 36 அமைச்சர்களை நியமனம் செய்வதும் மாற்றுவதும் வந்து அது முதலமைச்சருக்கான தனிப்பட்ட உரிமை. மேலும் அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. ஓகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. முதலமைச்சரோட என்னது அமைச்சரவை, முதலமைச்சரோட அமைச்சரவை கூட்டம் வந்து இன்று நடைபெற உள்ளது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ முதலமைச்சர் வந்து இந்த அமைச்சர்கள் கூட டிஸ்கஷன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஃபைனலாக வந்து ஒரு முடிவு வந்து எடுப்பார். இந்த கொரோனாவுக்கே வந்து நிறைய அமைச்சரவை கூட்டம்லாம் வந்து நடைபெற்றிருக்கும். ஓகேவா, அதில் அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதற்கேற்றாப்புல வந்து முதலமைச்சர் வந்து ஃபைனலாக வந்து முடிவு எடுப்பார். மேலும் அமைச்சர்களை வழிநடத்தி கட்டுப்படுத்தி ஒருங்கிணைத்து வந்து முதலமைச்சர் வந்து கொண்டு போகிறார். ஆளுநர் தொடர்பானவை. ஓகே, ஆளுநர் தொடர்பானவையில் வந்து ஆளுநர் வந்து ஒரு சில பதவிகளுக்கு வந்து ஆட்களை வந்து நியமிக்கிறார். அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்குகிறார். ஆளுநர் தான் இவங்களெல்லாம் நியமிப்பாங்க, ஆனால் அதற்கு ஆலோசனை வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். இப்போ ஃபர்ஸ்ட் யாரு, மாநில அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா, அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமனம் செய்கிறார். அடுத்தது மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் வந்து நியமனம் வந்து செய்கிறது இல்லை. ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் ஆளுநர் தான் நியமனம் செய்கிறாரு. ஆனால் இந்த செயல்பாட்டில் வந்து முதலமைச்சருக்கு வந்து பங்கு உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் வந்து இவங்களை தான் வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. ஓகேவா, இந்த திட்டக்குழு இருக்குல்ல, இந்த திட்டக்குழு வந்து நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபியூச்சர் பிளானிங் திட்டக்குழுனாலே என்னது தான், பிளானிங் கமிஷன் தான். ஸோ ஃபியூச்சர் பிளானிங்கை வந்து டிஸ்கஷன் பண்ணி நிதிக்குழுட்ட சொல்லுவாங்க. ஓகேவா, நிதிக்குழு வந்து இதற்கான பட்ஜெட்டை வந்து ஒதுக்குவாங்க. ஓகே, இவ்வளோ பட்ஜெட் வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை க்ரோத் பண்ணது இருக்குது. ஓகே, ஃபியூச்சர் பிளானிங், க்ரோத்திங் அண்ட் டெவலப்பிங், க்ரோத்து டெவலப்பிங், இதற்கெல்லாம் வந்து இவங்க பிளான் சொல்லுவாங்க. இதற்கு வந்து நிதிக்குழுவிலேருந்து பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க. நிதிக்குழு பட்ஜெட் வந்து நிதி அமைச்சர் ஆராய்ந்து நிதி அமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து இது தாக்குதல் வந்து பண்ணுவார். ஓகேவா, பட்ஜெட்டை வந்து தாக்குதல் வந்து பண்ணுவார். அடுத்த சட்டமன்றம் தொடர்பானவை. ஓகே, ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் வந்து ஆளுநருக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து ஆலோசனை வந்து இவர் முதலமைச்சர் வந்து வழங்குவார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அடுத்தது சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை வந்து சொல்லுவார். ஓகேவா, அரசோட திட்டங்கள், அரசோட நோக்கங்கள், ஓகே, அரசோட கொள்கைகள், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது வந்து யாரு, முதலமைச்சர் தான் வந்து சொல்லுவார். ஓகே, நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து எங்களுடைய கொள்கை, மின்வெட்டு இல்லா மாநிலம். ஓகேவா, மின்வெட்டு இல்லா மாநிலம் அப்படிங்கிறது மாற்றணும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் இலவச மருத்துவம். ஓகேவா, அப்படிங்கிறத நாங்கள் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட கொள்கைகளை வந்து சொல்லக்கூடியதான் வந்து முதலமைச்சரோட வேலை. மேலும் மசோதாக்களை வந்து சட்டமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்துவார். இப்போ வந்து நீட்டுக்கு எதிரான மசோதா, ஓகே, அது வந்து ஆதரவான மசோதாவும் இருக்கலாம் அல்லது எதிரான மசோதாவும் வந்து இருக்கும். அந்த மசோதாவுக்கு வந்து ஆளுநர் வந்து எப்போ வந்து கையெழுத்து போடுறாரோ, ஓகே, ஆளுநர் வந்து எப்போ வந்து சைன் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து அது வந்து சட்டமாகும். மசோதாவுக்கு ஆளுநர் வந்து எப்போ வந்து கையெழுத்து போடுகிறாரோ, கவர்னர், ஆளுநர் அப்படிங்கிறவர் கவர்னர் அப்படிமோ, ஆளுநர் வந்து எப்போ கையெழுத்து போடுறாரோ அப்போ வந்து சட்டமாகும். அதுமாதிரி எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். ஓகேவா, இப்போ முதலமைச்சர் வந்து அவருடைய பதவியை வந்து விலகிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவர் வந்து சட்டமன்றத்தை வந்து கலைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ முதலமைச்சர் பதவி விலகுகிறது அப்படிங்கிறது வந்து அந்த அமைச்சரவை குழுவே வந்து பதவி விலகிறது மாதிரி. முதலமைச்சர் பதவி விலகிறது அப்படிங்கிறது அமைச்சரவை குழுவே வந்து பதவி விலகிறது மாதிரி. அமைச்சரவை குழு வந்து பதவி விலகிட்டுனா அந்த ஆட்சியே முடிஞ்சில்ல, அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து எப்படின்னா முதலமைச்சர் போயிட்டு அமைச்சரவை குழுவை வந்து கலைச்சிருங்கன்னா கலைச்சிருவாங்க. இல்லை முதலமைச்சர் மட்டும் பதவி விலகிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இந்த முதலமைச்சருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் வந்து புதிய முதலமைச்சராக வந்து இருப்பார் அப்படிங்கிறது மாதிரி கடிதம் கொடுத்து வந்துட்டா அந்த புதிய முதலமைச்சர் வந்து வந்துடுவார். ஓகேவா, நீங்கள் இப்போ வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா வந்து இருந்தார். அவர் வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டு இன்னொருத்தர் வந்து முதலமைச்சரை வந்து மாற்றிட்டார். ஓகேவா, ஆனால் வந்து ஆட்சியெல்லாம் கவலை. அதே வந்து நீங்கள் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, தெலுங்கானாவில் வந்து அவர் தெலுங்கானா முதலமைச்சர் வந்து
4 வருஷத்திலே வந்து அவருடைய ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன்ல இருந்து வெற்றி பெற்றுவாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ முதலமைச்சர் கையில தான் இருக்கு. அமைச்சரவையவே கலைக்கணுமா? இல்ல இந்த அமைச்சர்கள வந்து அந்த உன்னர் சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு உள்ளது. ஸோ எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு வந்து பரிந்துரை வந்து முதலமைச்சர் வந்து செய்வார் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது வந்து அமைச்சரவையை பத்தி பார்ப்போம். ஓகே. அமைச்சரவை. ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் ஓகேவா? அமைச்சர் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் உட்பட எல்லாருமே அமைச்சர் தான். இப்போ உதாரணத்திற்கு சிஎம் கேண்டிடேட்டை வந்து மம்தா பானர்ஜி வந்து நின்னாங்க. ஓகேவா? இந்த இந்த வருஷ எலெக்ஷன்ல. அதுல மம்தா பானர்ஜி நின்று அவங்களோட தொகுதியில மம்தா பானர்ஜி தோத்துருவாங்க. இருந்தாலும் மம்தா பானர்ஜி தான் வந்து முதலமைச்சரா வந்து அவங்க கட்சியின் சார்பாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மம்தா பானர்ஜிக்கான கட்சிக்கான பெரும்பான்மை வந்து வந்துட்டு எல்லாருமே வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனா மம்தா பானர்ஜி வந்து தோத்துட்டாங்க அவங்களோட தொகுதியில. அப்படி தோத்தா கூட அவங்க வந்து முதலமைச்சரா ஆகலாம். அது ஒரு அமைச்சர் தானே, முதலமைச்சர். முதல்ல வரக்கூடிய அமைச்சர். அவங்க தலைமை பொறுப்புக்கிறதுனால முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து முதலமைச்சரா வந்து ஆகிக்கலாம். ஓகேவா? முதலமைச்சர் ஆகி 6 மாசத்துக்குள்ள முதலமைச்சராகி 6 மாசத்துக்குள்ள எங்கேயாவது இடைத்தேர்தல் அல்லது எங்கேயாட்டு தேர்தலை ரத்து செஞ்சிருப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்ய வேண்டும். எங்கேயாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்து அவங்க தேர்வாகணும். அப்படி தேர்வானாதான் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக வந்து கண்டினியூ வந்து பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து இங்க கல்கத்தால மேற்கு வங்கத்தில் வந்து ஒரு சில இடத்துல வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க, எலெக்ஷன் நடத்தாம. ஸோ அந்த தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து மம்தா பானர்ஜி நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு தேர்வாகி இப்போ அவங்க வந்து முதலமைச்சராக மாறிட்டாங்க. ஓகேவா? இன்கேஸ் அவங்க 6 மாசத்துக்குள்ள முதலமைச்சர் மீண்டும் வந்து சட்டமன்றத்துக்கு உறுப்பினர் ஆகவில்லைன்னா அவங்களோட அமைச்சர் பதவி ரத்து செய்யப்படும். ஓகேவா? 6 மாசத்துக்குள்ள ஆகிடணும். ஆகலைன்னா அவங்களோட அமைச்சர் பதவி அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். ஓகேவா? இவ்வளவுதாங்க கான்செப்ட். அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி வந்து சொன்னதுதான். மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவையை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அவங்களோட ஆட்சியை வந்து முடிச்சு. ஓகேவா? 234 உறுப்பினர்கள்ல 118 எம்எல்ஏக்களோட ஆதரவை வந்து நிரூபிக்க வேண்டும். ஓகே, ஒரு சில நேரம் வந்து இவங்க அந்த கட்சிக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா இந்த இடத்துல யார்கிட்ட இறந்துருவாங்க, கட்சிக்குள்ள உள்கட்சி பூசல் நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்கள வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து 118 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் வந்து 118 எம்எல்ஏக்கள் அல்லது அதற்கு மேல உள்ள எம்எல்ஏக்களோட ஆதரவு என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் அவருடைய ஆட்சி மற்றும் அவருடைய அமைச்சரவை வந்து தொடரும். இல்லைன்னா மாநில அமைச்சரவை, அவரோட முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து ராஜினாமா வந்து செய்யக்கூடிய நிலைமையும் வேற ஒருத்தங்க வந்து இவர் நிரூபிக்க தவறிட்டார் அப்படிங்கிற போது எதிர்கட்சி வந்து நிரூபிச்சிட்டுனா, எதிர்கட்சி வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டுனா எதிர்கட்சி வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேவா? நீங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குமாரசாமின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவர் தான் வந்து முதலமைச்சராக இருப்பார் காங்கிரஸ் கட்சியோட உதவியோட. அடுத்தது வந்து என்னாச்சு, குமாரசாமிக்கான மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல. திரும்ப வந்து எடியூரப்பா வந்தார். திரும்ப எடியூரப்பா வரும்போது எடியூரப்பா கொஞ்ச நாள் இருந்தது. திரும்ப என்னாச்சு, எடியூரப்பா நான் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைச்சரவை குழுவோட ஆதரவு வந்து உண்ணாத்தருக்கு கொடுத்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அரசியல். இதுதான் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிக்கல் 163 அப்படிங்கிறது இந்த அமைச்சரவை இருக்குல்ல, அமைச்சரவை குழு அப்படிங்கிறது வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க உருவாக்க வழிவகை செய்கிறது. ஓகேவா? ஆர்டிகல் 163 அப்படிங்கிறது ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை வந்து உருவாக்கம் செய்கிறார்கள். அதே ஆர்டிகல் 163 ஒன்று வந்து என்னன்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட இது அமைச்சர் மட்டும், இது முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு வந்து ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி மற்றும் ஆலோசனை வந்து வழங்குகிறது. ஓகேவா? 163 அப்படிங்கிறது அமைச்சரவை மட்டும் வரும். 163 ஒன்றுங்கிறது முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அப்படிங்கிறதுல வந்து வரும். அடுத்த அமைச்சர்களுக்கான மற்ற விதிகள். ஆர்டிகல் 164 1 படி ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமனம் வந்து செய்கிறார். ஆர்டிகல் 164(1)(a) வந்து முதலமைச்சர் உட்பட அவரோட அமைச்சரவை டீம் இருக்குல்ல, முதலமைச்சர் உட்பட அவரோட அமைச்சரவை டீம் அப்படிங்கிறது 15% வந்து மிகாமல் இருக்க வேண்டும். மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, நம்ம மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எத்தனை? 234. இதுல வந்து 15% மிகாமல் வந்து நம்மளோட அமைச்சரவை வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. இந்த 15% அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா உள்ள பிஎம் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார்ல, பிரதமர் அந்த பதவிக்கும் செல்லும். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இந்த 15% தான் வந்து கான்ஸ்டன்டா வந்து உள்ளது.
ஸோ 15% அப்படிங்கும்போது 10% அப்படிங்கும்போது 23.4. 5% அப்படிங்கும்போது என்ன வரும்? ஒரு 12 வருமா? ஸோ 11 வரும். ஓகேவா? 23 ப்ளஸ் ஒரு 11 35 36 கிட்ட வந்துடும். ஸோ தமிழகத்துக்கான அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோனா 36க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தற்போது வந்து எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னா 34. இன்னைக்கு டேட் என்ன? 6/11/2021 இந்த டேட்டில், ஓகேவா? 6/11/2021 இந்த டேட்டில் வந்து 34 அமைச்சர்கள் வந்து இருக்கிறார்கள். அடுத்த அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் வந்து என்னது? மாநில அரசிற்கான கொள்கைகளை வந்து உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது அமைச்சரவை அப்படிங்கிறது. கொள்கைகள் சொல்லிட்டோம்ல, என்னென்ன திட்டங்கள், என்னென்ன நோக்கங்கள், என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் வந்து கொள்கை. சட்டமன்ற நிகழ்ச்சியில் முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும், ஓகேவா, அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு வந்து அளிக்கிறது. எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை வந்து சட்டமாக்க வந்து போராட்டம் வந்து நடத்துவார்கள் அமைச்சரவை குழுக்கள். அடுத்தது வந்து நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொதுநலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. ஓகேவா? நமக்கு வந்து பணம் வேணும்ல, பணம் வேணும்னா நம்ம எப்படி வந்து பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்? வரி போட்டு தானே வந்து பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து மாநிலத்தோட நிதி கொள்கையின் நலனுக்காக வரி கொள்கையை வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டு வருவா? நிதி அமைச்சர் தான் வந்து இந்த வரி கொள்கையை வந்து கொண்டு வருவார். டாக்ஸஸ் சம்மந்தமாக வந்து இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நிதி அமைச்சர் வந்து பரிந்துரை வந்து செய்வார். மேலும் ஒரு சில துறை தலைவர்கள் வந்து நியமனம் செய்வார். இப்போ சுகாதாரத்துறை செயலாளர்லாம் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து நியமனம் வந்து செய்யுது. சுகாதாரத்துறை செயலாளர் யார்? ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான துறைகளோட தலைவர்களை வந்து நியமனம் செய்வார். இவர் இருக்கல, சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர், அவரை வந்து நியமனம் செய்யறதெல்லாம் வந்து இந்த முக்கியமான தலைவர்களோட நியமனம் வந்து செய்கிறார். யார் செய்கிறார்? இதெல்லாம் வந்து அமைச்சரவையோட வேலை. அமைச்சரவை மற்றும் இவர் தான் முதலமைச்சர், ஒரு அமைச்சர் தானே. முதலமைச்சர் வந்து ஒரு சில இதை வந்து பண்ணுவார். மீதி அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான துறை செயலாளர்கள் வந்து நியமிச்சுக்கிடுவாங்க. அடுத்தது வந்து மற்ற மாநிலங்களுக்கு கூட ஏதாட்டும் பிரச்சனை அப்படின்னா வந்து அதை வந்து பேசி தீர்க்க முயற்சி வந்து செய்வார்கள், பேச்சுவார்த்தை நடத்தி. ஓகே, இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது மேக்சிமம் எதற்காண்டி வரும்னா நீர். ஓகேவா? இந்த தண்ணீர் பிரச்சனைக்காண்டி தான் வந்து வரும். ஓகேவா? ஒன்று அவங்க வந்து அணை கட்டிடுவாங்க, இல்லைன்னா ஏதாட்டும் கால்வாய் வெட்டுவாங்க, இல்லைன்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து ஏதாட்டும் பாலம் கட்டுவாங்க, இல்லைன்னா அந்த டைரக்ஷனை ஏதாட்டும் பண்ணி திருப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு நீரை வந்து தராமல் இருப்பதற்கு தான் வந்து ஏதாட்டும் பிரச்சனை வந்து வரும். அப்படி பிரச்சனை ஏற்படும் போது இவங்க வந்து போய் இந்த அந்த அமைச்சரவை டீம் போய் பேசி எங்களுக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணி வேணும் அப்படின்ட்டு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. இதற்காண்டி வந்து ரீசெண்டாக கூட இவர் துரைமுருகன்லாம் வந்து டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடத்திட்டு வந்து வந்திருக்காரு. ஓகேவா? அடுத்தது மாநிலத்துக்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. திட்ட அறிக்கை அப்படிங்கிறது என்னது? பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, பிளானிங் கமிஷன் வந்து அவங்களோட பிளானிங் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அறிக்கை அப்படிங்கிறது என்னது? பிளானிங் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். பிளானிங்கை யார்கிட்ட சொல்லுவாங்க? திட்ட அறிக்கையை உருவாக்கிறது இருக்குல்ல, பிளானிங்கை வந்து முதலமைச்சர் தலைமையிலான டீமுக்கு போகும். திட்டக்குழு வந்து இது ஒரு திட்ட அறிக்கையை உருவாக்கி முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. முதலமைச்சர் வந்து நிதி அமைச்சர்கிட்ட கொடுத்து இதுக்கெல்லாம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ திட்ட அறிக்கை அப்படிங்கிறது முக்கியமானது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு வந்து பிளானிங் கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. ஓகேவா? திட்டக்குழு. அந்த திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் இப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறத ஒன்று வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதே போல தான் மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டக்குழு வந்து திட்ட அறிக்கையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது, ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். அதே வந்து இப்போ மத்திய அரசு அப்படிங்கும் போது சபாநாயகர் வந்து தீர்மானிப்பார். இங்கே வந்து இது முதலமைச்சர் கீழே வருது. இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு சபாநாயகராக தான் இருப்பார். இந்த ஒரு கேள்விக்கு யாருக்காட்டும் வந்து ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேவா? ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. எது தீர்மானிக்கிறதுனா அந்த அமைச்சரவை வந்து தீர்மானிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அமைச்சரவை வந்து தீர்மானிக்கிறது. ஓகே, இங்கே வந்து அமைச்சரவை தீர்மானிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மேலும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பட்ஜெட்டை வந்து அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. ஓகே, யார் இல்லை அமைச்சர் கூட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலாக வந்து நிதி அமைச்சர் வந்து அதை வந்து வாசிப்பார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஒன்று வந்து ஆர்டினரி பட்ஜெட் அறிவிப்பு, இன்னொன்று வந்து வேளாண் துறை. வேளாண் அப்படிங்கிறது ஒரு துறையை வந்து தனியாக எடுத்து பட்ஜெட் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ வந்து ரெண்டு இது. நிதித்துறைக்கான அறிவிப்பை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவித்தார். வேளாண் துறைக்கு வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நினைக்கேன். ஓகே, அவர் பேர் சரியாக தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதாங்க. இது வந்து முதலமைச்சரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து யாருன்னா மாநில சட்டமன்றத்தை பற்றி பார்ப்போம். 3.3 மாநில சட்டமன்றம்.
ஓகே, மாநில சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஈரவை சட்டமன்றத்தை வந்து ஒரு சில மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கு. எதுலாம் பார்த்தீங்கன்னா, ஈரவை சட்டமன்றத்தை வந்து பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றங்களிலிருந்து கொண்டுள்ளது. நிறைய மாநிலங்கள் இதை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் வந்து ஓரவை சட்டமன்றங்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்கு. அதை வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அவை இருந்தால் தான் கீழவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓரவை மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகேவா, சட்டமன்றம் அல்லது சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ இந்த ஈரவை சட்டமன்றங்கள் எத்தனை மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாநிலத்தில் வந்து ஈரவை சட்டமன்றம் வந்து உள்ளது. மேலும் இந்த ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கும்போது கீழவை மேலவைங்கிறோம்ல, கீழவை அப்படிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஓகேவா, இப்போ தமிழகத்தில் வந்து கீழவை மட்டும்தான் உண்டு. 234 உறுப்பினர்களும் வந்து மக்களால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். மாநில மக்களின் பிரதிநிதிகள் தான் வந்து இந்த 234 எம்எல்ஏக்கள். அதே மேலவை தமிழகத்தில் கிடையாது, மற்ற இடத்துல உள்ளது. மேலவைகள் அப்படிங்கும்போது அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க, பட்டதாரிகள் வந்து இருப்பாங்க, உள்ளாட்சி உறுப்பினர்கள் வந்து இருப்பார்கள். இதுதான் வந்து மேலவையில் உள்ள உறுப்பினர்கள். மேலும் தமிழகத்தில் வந்து இருக்குல்ல, இது வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொன்ன டீட்டெயில் தான். தமிழகத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 36க்கு மிகாமல் வந்து அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து இருக்க வேண்டும். ஏன்னா வந்து 15% வந்து நம்ம அமைச்சரவையை வந்து நிர்ணயம் வந்து செஞ்சுருக்கோம். ஓகே, சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து மாநில மக்கள் தொகையை பொறுத்து அமையும். சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து வேறுபடும். ஓகேவா, இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 404, ஓகேவா, 404 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. தமிழகம் அப்படிங்கும்போது 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு. வேற கோவா, ஓகேவா, கோவா அப்படிங்கும்போது 60 கிட்ட, ஓகேவா, 60 40 இந்த ரேஞ்சில் வந்து சட்டமன்றம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகைக்கு பொறுத்து அவங்களோட சட்டமன்ற தொகுதிகள் வந்து வேறுபடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் அதிகபட்சமாக 500க்கு மிகாமலும், ஓகேவா, 500 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும். அதிகபட்சம் வந்து உத்தரப்பிரதேசம் தான் வந்து அதிகபட்சம். குறைந்தபட்சமாக 60க்கு குறையாமல் வந்து இருக்க வேண்டும். ஓகேவா, சட்டமன்றத்தின் பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். ஓகேவா, முதலமைச்சரோட பதவி காலம் எவ்வளவோ அதே மாதிரி தான் சட்டமன்றத்தோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். யாராட்டும் வந்து பதவி விலகிக்கிறாங்க, அமைச்சரவைக்கான பெரும்பான்மை இல்லை, ஆதரவு போச்சுன்னா எப்போ போகுதோ அதோட சட்டமன்ற பதவி காலம் வந்து முடிந்துடும். அதுதான் வந்து அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே வந்து சட்டமன்றம் வந்து கலைக்கப்படலாம். எப்படி கலைப்பாங்க? ஆதரவு வந்து பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கலைத்து விடுவார்கள். அடுத்தது சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் 3ல் 1 பங்கு வந்து இருக்க வேண்டும். ஓகே, இப்போ 234 இருக்குன்னா இதுல 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து மேலவை உறுப்பினராக வந்து இருக்கலாம். ஓகேவா, இதுல வந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்களாக வந்து இருக்கலாம். அடுத்தது மேலவை உறுப்பினர்கள் வந்து 40க்கு குறையாமல் வந்து இருக்க வேண்டும். ஓகே, இந்த நம்பர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சட்டமன்ற கீழவையை பொறுத்த வரைக்கும் 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 60க்கு குறையாமல் இருக்க வேண்டும். மேலவையை பொறுத்த வரைக்கும் 40 குறையாமல் வந்து இருக்க வேண்டும். ஓகேவா, ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து சட்டமன்றத்தின் அமைப்பு. இது வந்து என்னது? தமிழக சட்டமன்றத்தோட அமைப்பு. தமிழக சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 235. இது வந்து என்னது? மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. அதுல 234 பேர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ. ஓகேவா, மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏ. அண்ட் மீதி ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம். ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவத்திற்காக ஆளுநர் வந்து நியமிக்கக்கூடிய ஆள் வந்து அந்த ஒருவர். ஸோ சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 235. சட்டமன்றத்திற்காக மக்களால் தேர்வு செய்யப்படும், ஓகேவா, மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனைன்னு கேட்டால் 234. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொத்த உறுப்பினர்கள் கேட்டால் 235. மக்களால் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 234. ஆளுநரால் நியமனப்பட செய்யப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை 1, அது வந்து ஆங்கிலோ இந்தியன். மேலும் வந்து சட்டமன்றத்தில் வந்து போட்டிடுறாங்களே அந்த தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளில் வந்து தனி தொகுதிகள் அப்படின்ட்டு வந்து இருக்கு. ஓகேவா, தனி தொகுதிகள் எத்தனை? 44 + 2ன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வந்து விக்கிபீடியாவில் போட்டுருந்துச்சு. ஸோ இந்த கவுண்ட்லாம் தேவை கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 44 + 2 தனி தொகுதிகள் வந்து இருக்கு. அட்டவணைப்படுத்தப்பட்டோர், அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படுகின்றன. ஓகேவா, ஸோ அந்த தொகுதிகள் வந்து அவங்க மட்டும், அந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து நிற்க வேண்டும். ஓகே, அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்காக அந்த இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த தமிழக சட்டமன்றத்தோட அமைப்பை பற்றி இவ்வளோதான்.
அடுத்து அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். ஓகே, அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து என்னது, மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக வந்து திகழ்கிறது. மேலும் அந்த அமைச்சரவையோட உட்கருவே வந்து அமைச்சர்கள் தான். அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிறது வந்து என்னது, முதலமைச்சர் உட்பட எல்லா துறையோட அமைச்சர்களும் சேர்ந்து தான் வந்து அமைச்சரவை குழுக்கள். வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுகிறது. கேபினெட் அப்படிங்கிறது அந்த மொத்த அமைப்பை தான் கேபினெட் அப்படி சொல்லுவாங்க. அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிறது தெரியல, ஒவ்வொரு அமைச்சர் வந்து ஒவ்வொரு துறைக்கு வந்து இன்சார்ஜா வந்து இருப்பாரு. ஓகேவா, ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு துறைக்கு வந்து இன்சார்ஜா இருப்பாரு. அதை மொத்தமா அடக்கிய அந்த குழுக்களோட அமைப்பு தான் வந்து கேபினெட் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதுல வந்து நிரந்தரமானது மற்றும் தற்காலிகமானது அப்படின்ட்டு அந்த குழுக்களை வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு சில இது வந்து வெவ்வேறு குழுக்கள். ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சில குழுக்களை வந்து நிரந்தரமா வச்சிருப்பாங்க, வெவ்வேறு வந்து வச்சிருப்பாங்க. இந்த அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ரொம்பலாம் வந்து இது தேவை கிடையாது. இல்லைதான் வந்து கேள்வியெல்லாம் அவ்வளோ டிப்தாலாம் வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்த சபாநாயகர். சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநில சட்டமன்றம் வந்து நடக்கும். அப்போ வந்து ஒருத்தர் சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு, சரி நீங்க பேசுங்க, உங்களுக்கு இவ்வளோ டைம், நீங்க பேசுவது அவை குறிப்பில் வச்சிருப்பதும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கும் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார்ல, அவர் தான் வந்து யாரு, சபாநாயகர். ஓகேவா, ஸோ தமிழகத்தோட தற்போதைய சபாநாயகர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. திமுக காரத ஒருத்தர், அவருடைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. சபாநாயகரை வந்து ஆளுங்கட்சி சார்பிலிருந்து நியமிப்பாங்க. அவர் வந்து ரெண்டு தரப்புக்கும் நடுநிலைமையாக செயல்படணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுமாதிரி சபாநாயகரை வந்து நீக்கம் செய்வதற்கு வந்து 14 நாட்களுக்கு முன்னாலே வந்து அவர்கிட்ட வந்து அறிவிப்பு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அந்த அவைக்கு வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் நிறைவேற்றுவதன் மூலம் 14 நாட்களுக்கு முன்னாலே அவருக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க, உங்களை நீக்க போகிறோம் அப்படின்ட்டு. மேக்சிமம் வந்து சபாநாயகர்லாம் நீக்க மாட்டாங்க. சபாநாயகர் அப்படிங்கிறவரை வந்து முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அவருடைய பிரதிநிதியாக தான் வந்து செயல்படுவார். அதனால வந்து இதெல்லாம் நீக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரூல்ஸ், இப்படிலாம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வந்து சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் பதவி வந்து இழக்க மாட்டார். ஓகே, அவர் பதவி வந்து இருக்கும். அவர் வந்து அடுத்த புதிய சட்டமன்றம் வந்து கூடுது வரைக்கும் அவர் வந்து அந்த பதவியில தான் வந்து இருப்பார். சபாநாயகர் பதவியில் இல்லாத போது துணை சபாநாயகர் வந்து சபாநாயகரோட வேலைகளை வந்து செய்வார். அவர் லீவ்னா அவரோட வேலைகளை வந்து இவர் வந்து செய்வார். துணை சபாநாயகரையும் வந்து மாநில சட்டமன்றம் வந்து தேர்ந்தெடுக்கும். ஓகே, இப்போ சட்ட மேலவையை பற்றி பார்ப்போம். சட்ட மேலவையை பற்றி நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. ஓகேவா, ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்து சட்ட மேலவை அப்படிங்கிறதே வந்து கிடையாது. அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவே சொல்லியிருந்தேன். சட்ட மேலவை அப்படிங்கிறது மறைமுக தேர்தலால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. இது வந்து நிரந்தர அவை, இதை வந்து கலைக்க முடியாது. இந்த மேலவை அப்படிங்கிறது மாநிலங்களவைக்கு பார்த்துருப்பீங்களா ஒரு சில பாயிண்ட்ஸு, அந்த மாநிலங்களவைக்கு பார்த்த அதே பாயிண்ட்ஸை தான் வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு நிரந்தர அவை, இதை வந்து கலைக்க முடியாது. இதோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள், ஓகேவா, ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் வந்து ஓய்வு வந்து பெறுகிறார்கள். இதில் வந்து உறுப்பினர் ஆவதற்கு, சட்டமன்ற மேலவையில் வந்து உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது வந்து நிரம்பியிருக்க வேண்டும். இந்த பாக்ஸில் இருக்கல, இந்த உங்களுக்கு தெரியுமா, இது வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது எக்ஸாமினேஷனில். 1986 நவம்பர் 1ஆம் தேதி முதல் சட்ட மேலவை நீக்கப்பட்டது வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ நவம்பர் 1, 1986 வந்து சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இந்த டேட்டை மட்டும் கேட்பாங்க. சட்ட மேலவை நீக்கப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டால் நவம்பர் 1, 1986 அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா, இந்த டேட்டில் தான் வந்து நீக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சட்ட மேலவைக்கான தேர்தல். ஓகேவா, ஓகே, இல்லை 1/3. ஓகேவா, 1/3 உறுப்பினர்கள், 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்வு செய்யப்படுகிறார். அடுத்தது 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்வு செய்யப்படுகிறார். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். சட்டமன்றத்து பேரவை இருக்குல்ல, சட்டமன்ற கீழவையிலிருந்து 1/3 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவையினால் வந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அடுத்தது 6/1 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஓகே, அவங்க வந்து எந்த இதில் இருக்கணும்னா கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கத்தில் வந்து சிறந்து விளங்குபவர்களை வந்து ஆளுநர் வந்து நியமிக்கிறார். ஓகேவா, இதில் வந்து எந்தெந்த ரேஷியோ அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 3ல் 1 பங்கு, 1ல் 12 பங்கு, 3ல் 1 பங்கு, 12ல் 1 பங்கு, 12ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு, 6ல் வந்து 1 பங்கு. இதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறதே வந்து சட்டமன்ற பேரவையில் வந்து 3ல் வந்து 1 பங்கு உறுப்பினர் அளவுக்கு வந்து கொண்டிருக்க வேண்டும். ஓகேவா, அதுக்கு தாண்டி வந்து இருக்கிறது 3ல் 1 பங்கு தான் இருக்க வேண்டும்.
அப்படி சொல்லியிருப்பாங்க. அதில் எவ்வளோ இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களோட சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களை பொறுத்து இந்த மேலவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்தது இதோட தலைவரை வந்து என்ன சொல்லுவாங்க? சேர்பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலவை தலைவர். அதே வந்து நீங்கள் கீழவை அதுக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாநில சட்டமன்றத்தோட தலைவரை வந்து சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சேர்பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து தலைமையேற்று நடத்துவார். மாநில மேலவை உறுப்பினர்களுக்கு இடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் வந்து தேர்வு செய்யப்படுவார். தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து மேற்கொள்வார். ஆர்டிகிள் 169 படி சட்ட மேலவையை வந்து உருவாக்கம் அல்லது நீக்கம் வந்து செய்யலாம். இதை வந்து எப்படி செய்வாங்கன்னா, சட்டமன்ற கீழவை இருக்குல்ல, அங்கே வந்து மொத்த உறுப்பினர்களை 2/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ நீக்கவோ நாடாளுமன்றத்துக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வாங்க. நாடாளுமன்றம் அதை வச்சு ஓகே உங்களுக்கு சட்ட மேலவைக்கு அப்ரூவல் தரோம், சட்ட மேலவை வந்து உங்களுக்கு நீக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. ஆர்டிகிள் முக்கியமானது. ஆர்டிகிள் 169 யூஸ் பண்ணி சட்ட மேலவையை வந்து உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். அதற்கு வந்து சட்டமன்ற பேரவை இருக்குல்ல, கீழவை சட்டமன்ற பேரவை அதாவது கீழவை இருக்குல்ல, அதில் வந்து 2/3 பங்கு உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து அந்த தீர்மானத்தை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். தீர்மானத்துக்கு ஆதரவித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். நாடாளுமன்றம் என்ன பண்ணுவாங்க? இதற்கு வந்து ஓகே சட்ட மேலவையை வந்து இவங்க நீக்கணும்னு சொல்லியிருந்தா நீக்குவாங்க, இல்லை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தா உருவாக்கி வந்து கொடுப்பாங்க. அது வந்து நாடாளுமன்றத்தோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்தது வந்து சட்டமன்றத்தின் செயல்பாடுகள். சட்டமன்றத்தின் செயல்பாடுகள் அப்படிங்கும்போது இப்போ மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, இப்போ பட்டியல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க, திரும்பி வந்து சொல்கிறேன். பட்டியலில் வந்து 3 பட்டியல் வந்து உண்டு. ஓகேவா? என்னென்ன பட்டியலாம் உண்டு? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்ட்டு 3 இது வந்து உண்டு. ஓகேவா? இதில் மத்திய பட்டியலில் மத்திய அரசு வந்து சட்டம் வந்து நிறைவேற்றும். மாநில பட்டியலில் மாநில அரசு வந்து சட்டம் வந்து நிறைவேற்றும். பொது பட்டியலில் வந்து மத்திய அரசும் வந்து சட்டமேற்றலாம், மாநில அரசும் வந்து சட்டமேற்றலாம். ஆனால் 2 பேருக்கு இடையிலான சட்டத்தில் வந்து முரண்பாடு ஏற்படும் போது என்ன ஆகும்? மாநில அரசு இயற்றின சட்டம் தான் வந்து நிறைவேறும். ஓகேயா? அவ்வளோதான். அதை தான் வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய ரெண்டுக்கும் வந்து முரண்பாடு ஏற்படும் போது மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் வந்து வரும். உதாரணத்துக்கு வந்து நீட் இருக்குல்ல, நீட் வந்து தமிழக அரசு வந்து வேண்டாம் அப்படிம்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேணும்போம். அது வந்து நீட் அப்படிங்கிறது வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது? பொதுப்பட்டியலில் வந்து இருக்குது. கல்வி அப்படிங்கிறது வந்து என்னது? பொதுப்பட்டியலில் வந்து இருக்குது. பொதுப்பட்டியலில் கல்வி இருப்பதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதில் சட்டம் ஏற்றிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த சட்டம் ஏற்றிருக்கு. ஆனால் 2 சட்டமும் முரண்பாடாக இருப்பதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஏற்றக்கூடிய சட்டமே வந்து செல்லும். ஓகேவா? இந்த பாயிண்ட் பாருங்க, அதான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே நடுவு அரசு ஏற்றும்போது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். ஓகேவா? அவ்வளோதான். அதுமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு மசோதா வந்து எப்படி வந்து சட்டமாகுது? குடியரசுத் தலைவர்கிட்ட போய் சட்டமாகும். அதே போல தான் வந்து மாநில சட்டமன்றத்தில் வந்து மசோதா வந்து ஆளுநர்கிட்ட போய் வந்து சட்டமாகும். அவ்வளோதாங்க. இதை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நிதி அதிகாரங்கள். பண மசோதா வந்து கீழவையில மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். அது வந்து மேலவையில வந்து கொண்டு வர முடியாது. சட்டமன்றத்தோட கீழவையில தான் வந்து புதிய வரிகளை வந்து விதிக்க சட்டமன்றத்துக்கு கீழவையில தான் வந்து புதிய வரிகளை வந்து விதிக்க முடியும். அவங்களோட அனுமதியின்றி விதிக்க முடியாது. மேலவைக்கு வந்து இந்த புதிய வரிகள் மற்றும் பண மசோதாவில் வந்து அதிகாரம் வந்து கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேலவை அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு தேவை கிடையாது. கீழவையை மட்டும் நல்லா படிச்சுட்டா போதும். அது மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். அதில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு வந்து பொறுப்பானது. ஓகேவா? அங்கே வந்து என்ன பார்த்துருப்போம்? மத்திய அமைச்சரவையில் மத்திய அரசில் அமைச்சர்கள் வந்து மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு அல்லது சட்டப்பேரவைக்கு அல்லது கீழவை சட்டமன்ற கீழவைக்கு வந்து பொறுப்பானது அமைச்சர்கள் அப்படிங்கிறவர். ஏன்னா மேலவையில் வந்து கிடையாதுல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் மத்திய அரசில் என்ன படிச்சிங்களோ அதே தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, எம்எல்ஏக்கள் வந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கும்போது. அதற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் வந்து அளிப்பார்கள். ஓகே, அவ்வளோதான். அமைச்சர்கள் வந்து பதில் வந்து அளிப்பார்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒரு எம்எல்ஏ வந்து எங்கள் ஊரில் வந்து கோவில் வேணும், மக்களோட இது அப்படின்ட்டு இவர் கேள்வி கேட்குறாரு. ஏன் நீங்கள் கோவில் கட்டி தரல, சாலை வந்து மோசமாக இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணுங்க, கோவில் கட்டுங்க, சாலையை போட்டுதாங்க, தண்ணீர் வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் அளிப்பார். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவிட்டு நிறைவேற்றப்பட்டாலும் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகே, இது ஆல்ரெடி பார்த்ததுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம். அடுத்தது உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 1862 உயர் நீதிமன்றங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கல்கத்தா, மும்பை,
சென்னையில் வந்து நிறுவப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்ட்டு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் அப்படின்ட்டு வந்து கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் 1956 7வது திருத்தச் சட்டத்தின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நாடாளுமன்றம் வந்து அங்கீகாரம் வந்து வழங்குனுச்சு. ஓகேவா? மேலும் பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இது எல்லாருக்கும் வந்து பொதுவான நீதிமன்றம் வந்து சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றமாகும். ஓகேவா? இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்டிருக்கான். முக்கியமான பாயிண்ட். அதுமாதிரி இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானது. பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர் வந்து சண்டிகர் இந்த 3க்கும் வந்து சண்டிகரில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து பொதுவான உயர்நீதிமன்றமாக இருக்கிறது. மேலும் இந்த கேள்வியும் கேட்கலாம். கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் 4 வடகிழக்கு மாநிலங்களான, இது ரொம்ப முக்கியம், 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4க்கும் வந்து கவுஹாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து பொது நீதிமன்றம் வந்து செயல்படுகிறது. டெல்லி மட்டும்தான் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தால் கூட தனியாக வந்து தனக்கான ஒரு உயர் நீதிமன்றத்தை வச்சிருக்கு. ஓகேவா? டெல்லி உயர் நீதிமன்றம், இது வந்து சுப்ரீம் கோர்ட் கிடையாது, டெல்லி உயர் நீதிமன்றம். அடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை வந்து குடியரசுத் தலைவரால் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதுமாதிரி 25 உயர் நீதிமன்றங்கள் வந்து தற்போது வரைக்கும் வந்து இருக்குது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 62 வயது. ஓகே, உயர் நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறைன்னா என்னது? அந்த அந்த உயர் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல, அந்த பவர் வச்சு செய்யக்கூடியது. இதில் வந்து சென்னை, மும்பை, கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து தங்களுக்கான அதிகாரங்களை வச்சு விசாரிக்கும் சென்னை, மும்பை, கல்கத்தா. அடுத்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய எல்லா பாக்ஸுமே முக்கியமானதுங்க. கன்ஃபார்மாக இதில் இருந்து தான் குரூப் 4க்குலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. குரூப் 2க்கும் கேட்க வாய்ப்புகள் அதிகம். குரூப் 4க்கு கன்ஃபார்மு, குரூப் 2, 2Aக்கெலாம் வந்து ஒரு 90% வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1862 ஜூன் 26 மகாராணி விக்டோரியா அவங்களோட காப்புரிமை கடிதத்தின் மூலமாக சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் வந்து உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது. இதில் வந்து மெத்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் இருக்குல்ல, அது வந்து உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தது 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். ஓகே, சென்னையோட அந்த வளாகம் இருக்குல்ல, உயர்நீதிமன்ற வளாகம் வந்து லண்டனுக்கு பிறகு உலகத்திலே வந்து 2வது பெரிய வளாகமா. அப்போ எவ்வளோ பெரிய பெருமைக்குரியதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தனக்கே உரிய நீதி வரையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில் வழக்குகள், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் வந்து விசாரிக்கப்படுகிறது. எல்லாம் வந்து முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் 2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது. அடுத்த மேல்முறையீட்டு நீதி வரையறை. இதில் வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய வழக்குகளும் வந்து வரும். மேலும் அதில் எதெல்லாம் வந்து விசாரிப்பாங்கன்னா உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து விசாரிப்பாங்க. ஓகே, அதில் உரிமையல்னா என்ன வழக்குகள் வரும், குற்றவியல்னா என்ன வழக்குகள் வரும் அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக போனால் உரிமையல் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பாங்கன்னு மட்டும் வச்சுக்கோங்க. மேலும் இராணுவத்தோட ஆயுதம் சார்ந்த வழக்குகளை வந்து இந்த மேல்முறையீட்டு இதில் வந்து விசாரிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அதுக்கு அதிகாரம் வந்து கிடையாது. அடுத்தது நீதி பேராண்களை வந்து உயர்நீதிமன்றம் ஆர்டிக்கல் 226 யூஸ் பண்ணி பிறப்பிக்கிறது. அது வந்து அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது மட்டும் கிடையாது, இதர அதிகாரங்களை வந்து வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போது கூட இந்த பேராண்களை வந்து வெளியிடுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து ஆர்டிக்கல் 32 வந்து எப்போனா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே வந்து இந்த நீதி பேராண்களை வந்து வெளியிடுவாங்க. இது உயர்நீதிமன்றம் ஆர்டிக்கல் 224 அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துக்குரிய ஆர்டிக்கல். இவங்க அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராண்கள், நீதி பேராண்களை வந்து வெளியிடுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிகல் 32 வந்து யூஸ் பண்ணி நீதி பேராண்களை வந்து வெளியிடுவாங்க. ஓகே, நீதி பேராண்கள் அப்படிங்கும்போது 5 நீதி பேராணைகள் வந்து உண்டு. ஓகேவா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. இந்த 5ஐயும் பற்றி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 1லேயே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் இந்த 5 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை வேணால் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, இல்லை பாருங்கள், ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பாக வந்து கைது செய்யக்கூடாது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது மனுதாரர் அப்படிங்கிறவர் வந்து சட்ட உதவியை வாங்கி அவருக்காண்டி வழக்கில் வாதாடலாம். தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது கீழ்மன்றம் வந்து அதோட சட்ட எல்லைக்குள்ள தான் வந்து அவங்களோட அதிகாரத்தை செயல்படுத்தணும், அதை தாண்டி செயல்படுத்தக்கூடாது. மாவட்ட நீதிமன்றம்னா அதோட அதிகாரம் வந்து அந்த மாவட்டத்துக்குள்ள எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவுதான். ஓகே, ஆவண கேட்பு அதிகாரம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் வந்து
கீழமை நீதிமன்றத்திலிருந்து நீங்கள் இது வரைக்கும் விசாரித்த அந்த வழக்குகளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கலாம், அல்லது வேற ஒரு உயரிய அதிகாரிகளுக்கு வந்து மாற்றி விடலாம். தகுதிமுறை உணவும் நீதி பேராணை அப்படிங்கிறது வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நம்ம கைப்பற்றோம். ஒரு போராட்டம் ஏதோ ஒரு இது சண்டை அப்படின்ட்டு ஒரு அரசு அலுவலகத்தை வந்து கைப்பற்ற முடியாது. ஓகேவா? சட்ட ஒரு அரசு அலுவலகத்தை காட்டி கைப்பற்றுறதை வந்து தடுக்கிறது. எந்த அரசு அலுவலகத்தை போயெல்லாம் வந்து போராட்டத்து வந்து கைப்பற்றலாம் முடியாது. அதை வந்து தடுப்பதற்கு வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை வந்து இருக்கு. ஓகே, இது வந்து லெசன் நம்பர் 1ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கிறவர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இல்லை இந்த மேற்பார்வை அதிகாரம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பாக்ஸ் உண்டு, அது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்தது ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அனைத்து முடிவுகள் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் வந்து அச்சடிக்கப்பட்டு சான்றாக வந்து பாதுகாக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வந்து அவங்களோட சட்டமன்றத்தில் வந்து ஒரு சில சட்டங்களை வந்து நிறைவேற்றுவாங்க. அந்த சட்டங்கள் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டது இருக்கா அல்லது முரண்பட்டு இருக்கா அப்படிங்கிறத ஆராயம் செய்யக்கூடிய அதிகாரம் தான் வந்து இந்த நீதி புனராய்வு அதிகாரம். ஓகேவா? அது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகவும் இது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து உள்ளது. அடிப்படை உரிமையை மீறி நீங்க எந்தவித சட்டத்தையும் பிறப்பிக்க கூடாது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வழங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து என்னது, அரசியலமைப்புக்கு உட்பட்டது. ஸோ நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருக்கணும், அதோட கட்டமைப்பு மாறிடக்கூடாதுன்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சில வழக்குகள் நடத்துவோம். அந்த வழக்குகள் நடத்தும் போது அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்தது நீதி புனராய்வு என்ற சொல்லு வந்து அரசியலமைப்புல வந்து கிடையாது, பயன்படுத்தலை. ஓகே, அரசியலமைப்புல வந்து நீதி புனராய்வு அப்படின்ட்டு சொல்லி வந்து கிடையாது. மேலும் ஆர்டிகல் 226, 27 யூஸ் பண்ணி நீதி புனராய்வை பற்றி வெளிப்படையாக வந்து கூறுகிறது. டைரக்டா இல்லைனாலும் ஆர்டிகல் 226, 27 வந்து நீதி புனராய்வை பற்றி சொல்கிறது. ஓகேவா? இதில் வந்து இந்த 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து குறைத்தது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நாடாளுமன்றம் வந்து நிறைய சட்டத்தை வந்து இயற்றுவாங்க. நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய எல்லா சட்டத்தையும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நீதி புனராய்வு வந்து செய்யும். இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது, இது அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சரில் வந்து இல்லை, நீங்கள் அரசியலமைப்பை மீறி வந்து செயல்படுங்க அப்படின்ட்டு நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய எல்லா சட்டத்திற்கும் வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த சட்டம் செல்லாது, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நாடாளுமன்றம் என்ன பண்ணிச்சு, ஓகேவா, உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்போ நாடாளுமன்றம் என்ன பண்ணிச்சு, அதோட பவரையே நம்ம குறைச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு அந்த பவரையை வந்து குறைப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் வந்து 42 சட்டத்திட்டத்தில் நிறைய இது வரும். அதில் ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இது. ஓகேவா? அதோட பவர் வந்து குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1977 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து மீண்டும் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குது. இந்த 43வது சட்ட திருத்தம், இது வந்து 42வது சட்ட திருத்தம் வந்து இந்திரா காந்தி அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அவங்க இதில் தான் கொஞ்சம் சண்டை சச்சரவாக வந்து நடந்துட்டு இருக்கோம். 43வது இது வந்து ஜனதா தளம் கட்சியின் சார்பாக மொரார்ஜி தேசாய் வந்து கொண்டு வந்திருப்பார் இந்த சட்ட திருத்தத்தை. ஓகேவா? இந்த 43வது சட்ட திருத்தமும் ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் நீதி புனராய்வு வந்து வழங்கியது. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.